பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் சமூக விழிப்புணர்வை நோக்கமாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் மறைக்கப்பட்ட வரலாறும் மறுக்கப்படும் உரிமைகளும் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். நாம் வாழுகிற இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று தன்னுடைய அரசியல் சாசன புத்தகத்தில் தமக்கு தாமே எழுதி வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நாடு. நம்முடைய அரசியல் சாசன விதிகளுடைய முதல் பக்கத்திலேயே நம் நாடு எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பதனை மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சமதர்ம குடியரசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுத்திலே எந்த பிழையும் இல்லை, தவறும் இல்லை. ஆனால் நமது அரசியல் சாசனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடப்பு நிலவரம் இருக்கிறதா? அனைத்து மத சமுதாய மக்களும் சமமாக நடத்தப்படுகிறார்களா என்று நாம் எடுத்து பார்த்தால், முஸ்லிம்கள் மட்டும் எல்லாவித நிலைகளிலேயும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழல் தான் நமது நாட்டிலே நிலவுகிறது. இந்த நாட்டில் அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான உரிமைகளும் முஸ்லிம்கள் என்று வந்துவிட்டால் பறிக்கப்படுகிற காட்சிகளை எல்லா இடங்களிலேயும் பார்க்க முடிகிறது. வெளிநாட்டிலிருந்து அகதிகளாக குடியேறியவர்கள் எவ்வாறு உரிமைகள் மறுக்கப்பட்டு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவார்களோ அதுபோல இந்த தேசத்தினுடைய பூர்வ குடிகளாக வாழுகிற முஸ்லிம்கள் நடத்தப்படுகிற அவலம் ஒவ்வொரு துறையிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இது ஏதோ முஸ்லிம்களை உசுப்பி விடுவதற்காக அல்லது ஒரு கூட்டத்தை சேர்த்து மக்களை அணிதிரட்டுவதற்காக பேசப்படுகிற வெற்று வார்த்தைகள் அல்ல. ஏனென்றால் இந்த நாட்டிலே சில பேர் அந்த வேலைகளையும் செய்கிறார்கள். தங்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதை போல கூப்பாடு போடுகிறார்கள். எல்லா உரிமைகளையும் பெற்றுக்கொண்டு அனுபவித்துக் கொண்டு அந்த வகையிலே நம்முடைய வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் இப்படித்தான் நடத்தப்படுகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம், உரிமைகள் மறுக்கப்படுகிறோம், பறிக்கப்படுகிறோம் என்பதற்கு மேலிருந்து கீழ்வரைக்கும் ஏராளமான சான்றுகளை, ஆதாரங்களை எடுத்து வைக்க முடியும். இதற்கு மிகப்பெரிய அறிவு ஆராய்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் சற்று உங்களுடைய மன கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். இந்த நாட்டில் நீங்கள் எப்படி மதிக்கப்படுகிறீர்கள், உங்களுடைய மத உரிமைகள் எவ்வாறு உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை அறிந்து கொள்ள முடியும். சாதாரணமாக நாட்டிலே இருக்கிற அரசு அலுவலகங்களுக்கு நீங்கள் சென்று பாருங்கள். காவல்துறை அலுவலகமாக இருக்கலாம், பொதுப்பணித்துறை அலுவலகமாக இருக்கலாம், ஆட்சித்துறை கலெக்டருடைய அலுவலகமாக இருக்கலாம், ஒரு தாசில்தாருடைய அலுவலகமாக இருக்கலாம், அல்லது அரசு இயந்திரத்தினுடைய வேறு எந்த பிரிவாகவும் இருக்கலாம். நீங்கள் நுழைந்து பார்த்தால் அங்கே ஒரு குறிப்பிட்ட மதத்தவர்களுடைய வழிபாட்டிற்கு என்று சிறப்பு இடம் ஒதுக்கப்பட்டிருப்பதை எல்லா இடங்களிலும் பார்க்க முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட மத வழிபாடுகளுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட மத நம்பிக்கையுடையவர்களுடைய கடவுளர்களின் படங்கள் அங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக அங்கே பத்தி கொளுத்தி வைக்கப்படுகிறது, பூமாலை வாங்கி போடப்படுகிறது. இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு என்று சொன்னதற்கு பிறகு நாட்டுக்கு சொந்தமான நாட்டின் அரசு இயந்திரங்கள் செயல்படுகிற அலுவலகத்தில்
ஒரு குறிப்பிட்ட மதத்தவர்களுடைய வழிபாட்டிற்கு மட்டும் நீங்கள் எப்படி இடம் ஒதுக்க முடியும்? அப்படியானால் இந்த நாட்டிலே முஸ்லிம்களாகிய நாமும் இருக்கிறோம். நம்முடைய வழிபாட்டிற்கு என்ன முக்கியத்துவத்தை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள்? சமதர்ம குடியரசு என்று அரசியல் சாசனம் சொல்லுவது உண்மை என்றால், இந்து சமுதாய மக்களுக்கு அவர்களுடைய வழிபாட்டிற்கு இடம் ஒதுக்கப்படுகிறது. இந்து சமூகத்தை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கு அவர்களுடைய மத நம்பிக்கையை, கடவுளர்களை வணங்கி வழிபடுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது என்றால், அதே போன்ற ஒரு சமத்துவமான வாய்ப்பு முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட வேண்டுமே, ஏன் வழங்கப்படவில்லை? அரசு அலுவலகங்களுக்குள்ளே பெரிய பெரிய கோவில்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். கோவில் கட்டப்பட்டதிலே கூட நமக்கு மாற்று கருத்து இல்லை. கோவில் கட்டப்படுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால், அங்கே ஒரு பள்ளியும் கட்டுவதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? பள்ளி கட்டுகிற வேலையை அரசு இயந்திரம் செய்ததா? அதற்காக நிதி ஒதுக்கியதா? குறைந்தபட்சம் நிதி கூட இல்லை, இடமாவது ஒதுக்கி வழங்கப்பட்டிருக்கிறதா? எத்தனை அரசு அலுவலகங்களுக்குள்ளே கோவில்கள் கட்டப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலுக்கு இடமில்லை என்று சொன்னால் முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பது அதிலிருந்து தெரியவில்லையா? ஒரு அரசு அலுவலகத்தை நிர்மாணிப்பதற்கு அடிக்கல் நாட்டுகிறார்கள். இந்த அடிக்கல் நாட்டு விழாவிற்கு பல நேரங்களில் முதலமைச்சர் வருகிறார், மத்திய மந்திரிகள் வருகிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள், அரசுடைய பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் வருகிறார்கள். மறுநாள் பத்திரிகையிலே செய்தி வருகிறது, அரசு கட்டிடத்திற்காக அடிக்கல் நாட்டு விழா நேற்றைய தினம் நடைபெற்றது என்ற செய்தி பத்திரிகைகளில், தொலைக்காட்சிகளில் வருகிறது. வரட்டும், வரவேண்டிய செய்திதான். அரசு அலுவலகங்களை அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் அடிக்கல் நாட்டி திறந்து வைப்பது நம்முடைய நாட்டுடைய ஒரு வழமையாக, மரபாக கடைபிடிக்கப்படுகிறது. அதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிலே அரசியல்வாதி வந்தார் ஏற்றுக்கொள்கிறோம், ஆட்சியாளர்கள் வந்தார்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதிகாரிகள் வந்தார்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த இடத்திலே ஒரு பூசாரியும் சேர்ந்து வருகிறாரே, அவருடைய தேவை என்ன? அவர் வந்து யாகம் செய்கிறார், பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுகிறார், சேவலையை அறுத்து ரத்தத்தை ஓட்டுகிறார்கள். சில மந்திர உச்சாரணங்களை சொன்னதற்கு பிறகு அவர் தூக்கி தருகிற கல்லை அடிக்கல் நாட்டு விழா என்ற பெயரில் அதிகாரிகள் தூக்கி வைக்கிறார்கள். இது ஒரு குறிப்பிட்ட மதத்தவரின் நம்பிக்கை தானே? ஒரு முதலமைச்சருடைய வீடு கட்டுவதற்காக இப்படி செய்து கொண்டால் நாம் கேள்வி எழுப்ப போவதில்லை. அவருடைய சொந்த வீட்டை கட்டுகிறார், சொந்த நம்பிக்கையின்படி கட்டுகிறார். ஒரு பிரதமர் தன்னுடைய சொந்த இல்லத்தை நிர்மாணிப்பதற்கு பூசாரியை அழைத்து வந்தால் கேள்வி எழுப்ப போவதில்லை. அவருடைய காசு, அவருடைய நம்பிக்கை, அவருடைய வீடு. ஆனால் அரசாங்கத்திற்கு சொந்தமான பணத்தில் அரசு இயந்திரத்திற்கு தேவையான கட்டிடத்தை கட்டுகிற பொழுது அங்கே ஒரு குறிப்பிட்ட மத வழிபாடுகளுக்கு ஏன் இடமளிக்கப்படுகிறது? அப்படியானால் வேறு மதத்தவர்கள் இந்த நாட்டில் வாழவில்லையா? முஸ்லிம்கள் இந்த தேசத்தில் இல்லையா? எங்களுடைய மத நம்பிக்கைக்கு என்ன அர்த்தம் அங்கே நீங்கள் வழங்குகிறீர்கள்? நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல, அதைத்தானே சொல்லாமல் சொல்லுகிறீர்கள். உன் வழிபாட்டுக்கெல்லாம், உன் நம்பிக்கைக்கெல்லாம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்பதைத்தானே இந்த நடவடிக்கை மறைமுகமாக சொல்கிறது. உண்மையா இல்லையா? பண்டிகை காலங்களில் அரசாங்கத்தின் சார்பில் மக்களுக்காக பல்வேறு வகையான பொருட்களை இலவசமாக வழங்குகிறார்கள். வழங்க வேண்டும், வழங்குவது ஒரு நல்ல அரசுடைய நல்ல பணி, அதிலே மாற்று கருத்து இல்லை. தன்னுடைய நாட்டில் தனக்கு கீழே வாழுகிற குடிமக்கள் அவர்களுடைய பண்டிகையை, அவர்களுடைய திருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக அரசாங்கத்தின் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவதை வரவேற்கிறோம். இலவச வேஷ்டி சேலைகள் கொடுத்தார்கள், வரவேற்கிறோம். ரேஷன் கடையிலே பல்வேறு பொருட்களை இலவசமாக விநியோகித்தார்கள், வரவேற்கிறோம். 100 ரூபாய் பணத்தை கையிலே பணமாக கொடுத்தார்கள், வரவேற்கிறோம். 1 கிலோ சர்க்கரை, 2 கிலோ பச்சரிசி, இன்னபிற மளிகை பொருட்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பையை தூக்கி கொடுத்தார்கள், ஏற்றுக்கொள்கிறோம். இதை ஒரு அரசு எப்படி செய்ய வேண்டும்? தன்னுடைய குடிமக்கள் அத்தனை பேருக்கும் அவரவர்களுடைய மத நம்பிக்கைக்கு ஏற்ப அவர்கள் கொண்டாடுகிற பண்டிகை தினங்களில் வழங்க வேண்டுமே, அத்தனை பேரையும் சமமாக அரசு நடத்துகிறதா? தீபாவளிக்கு கொடுக்கிறார்கள், பொங்கல் பண்டிகைக்கு கொடுக்கிறார்கள்,
அதே போல முஸ்லிம்களுக்கு ரம்ஜான் பண்டிகை இல்லையா? நோன்பு பெருநாள் இல்லையா? ஹஜ்ஜு பெருநாள் இல்லையா? அப்படியானால் முஸ்லிம்களுடைய பண்டிகையை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா? நாங்கள் இந்த நாட்டிலே வரி செலுத்துகிறோமா இல்லையா? நாங்கள் வாங்குகிற பொருட்களுக்கெல்லாம் வரி கிடையாது என்று வரி விலக்கு அளித்திருக்கிறீர்களா? அந்நிய செலாவணியை அதிகமாக இந்த நாட்டிற்கு அள்ளித்தருகிற சமூகமாக முஸ்லிம்கள் நாங்கள் இருக்கிறோமா இல்லையா? வெளிநாடுகளுக்கு சென்று உடல் உழைப்பை கொடுத்து வெளிநாட்டு பொருளாதாரத்தை இந்திய சந்தைக்குள்ளே கொண்டு வந்து குவிப்பதிலே முதலிடத்திலே முஸ்லிம் சமூகம் இருக்கிறது. எங்களுடைய வரிப்பணம், எங்களுடைய உழைப்பு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அதிக இடத்தை தந்து கொண்டிருக்கிற பொழுது அதற்கு நீங்கள் என்ன மதிப்பளித்தீர்கள்? எங்களுடைய பண்டிகை பண்டிகை அல்லவா? அந்த நாளிலே நாங்கள், எங்கள் மக்கள், எங்களில் இருக்கிற ஏழை எளியவர்கள் மகிழ்ச்சியாக இருக்குவதற்கு நீங்கள் திட்டமிட தேவையில்லையா? வேண்டாம் என்றால் அத்தனை பேருக்கும் சமமாக திட்டம் தீட்டுங்கள், ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை மட்டும் புறக்கணிப்பது என்ன நியாயம்? அரசுக்கு அலுவலகங்கள் கட்டுகிறார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் ஆயுத பூஜை என்ற பெயரில் அந்த கட்டிடத்தை சுத்தம் செய்து அரசுடைய எல்லா பொருட்களையும், இயந்திரங்களையும், வாகனத்தை குளிப்பாட்டி பூஜை செய்கிறார்கள். துப்பாக்கி முதல் அங்கே பயன்படுத்துகிற பேனா வரை அனைத்து பொருட்களையும் சுத்திகரித்து ஆயுத பூஜை என்ற பெயரில் கொண்டாடுகிறார்கள். இதற்கு அரசாங்கத்தின் சார்பில் கூட நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட மதத்தவருடைய நம்பிக்கை இல்லையா? அது அறிவார்ந்ததா அறிவற்றதா அந்த வாதத்திற்குள் நான் செல்லவில்லை. இஸ்லாத்துடைய பார்வையிலே ஒரு பொருளை, அந்த பொருள் எனக்கு பயன்படுகிறது என்கிற காரணத்தினால் அந்த பொருளை நான் கொண்டாடுவது, அதை வணங்கி வழிபடுவது ஏற்க தகுந்தது அல்ல, அறிவுபூர்வமானதல்ல. இஸ்லாம் அதை ஏற்காத, அது தனிக்கதை. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி அறிவற்ற எந்த காரியத்திற்கும் இடமில்லை. நான் படைத்த பொருள், என்னால் உருவாக்கப்பட்ட பொருள், நான் பயன்படுத்திய பொருள் எனக்கு பயன்படுகிறது என்ற ஒரே காரணத்திற்காக அதை நான் வணங்குகிற இடத்திலே கொண்டு போய் வைத்தால், நான் பயன்படுத்திய உருவாக்கியது என்னை வணங்கலாமே தவிர அது கூட மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒரு வாதத்திற்கு சொல்வதாக இருந்தால், என்னால் படைக்கப்பட்ட பொருள் என்னை அதனுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டால் ஒரு வாதம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. ஆனால் நான் படைத்த பொருள், என்னை படைத்த பொருளுடைய இடத்திலே வைப்பது என்பது இப்படி அறிவோடு உரசி பார்த்தாலும் ஏற்க முடியாது என்று இஸ்லாம் உதறுகிறது. நீங்கள் அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரத்தை ஒதுக்கி அரசு பொருட்களை சுத்திகரித்து அரசு பணத்தில் ஆயுத பூஜை கொண்டாடுவது, அப்படியானால் முஸ்லிம்களுடைய நம்பிக்கைக்கு நீங்கள் கொடுக்கிற மதிப்பு என்ன, மரியாதை என்ன? எதுவுமே இல்லை. முஸ்லிம்களை இந்த நாட்டினுடைய குடிமக்களாக பல பேர், பல அதிகாரிகள் ஏற்கவே மறுக்கிறார்கள். வழிபாட்டு தலங்கள் இந்த நாட்டுடைய அரசியல் சாசன 25வது பிரிவு சொல்கிறது, மத வழிபாட்டு உரிமை அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அவரவருடைய நம்பிக்கையை அவரவர் வெளிப்படுத்தலாம், கடைபிடிக்கலாம், பூரண சுதந்திரம் இருக்கிறது. அதற்காக கட்டிடங்களை உருவாக்கிக் கொள்ளலாம். முஸ்லிம்களாக இருக்கிறவர்கள் தாங்கள் நம்புகிற இறைவனை வணங்கி வழிபடுவதற்காக தங்களுடைய சொந்த பணத்தில், பட்டா பதிவு செய்யப்பட்ட சொந்த நிலத்தில், தங்களுடைய மக்களிடத்தில் வசூலிக்கப்பட்ட சொந்த பொருளாதாரத்தில் இறைவனை வணங்கி வழிபடுவதற்காக தங்கள் சமூகத்து மக்கள் வசிக்கிற ஒரு ஏரியாவிற்குள்ளே இறை இல்லத்தை கட்ட நிர்மாணித்தால் அதற்கு 1008 முட்டுக்கட்டைகள். பெரும்பான்மையினராக வாழுகிறவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பள்ளி கட்டலாம், அவர்கள் ஏற்க மறுத்தால் உங்களுக்கு பள்ளிவாசல் கட்ட அனுமதி கிடையாது என்று அதிகாரிகள் மறுக்கிறீர்களே. இதே போல நாங்கள் மறுத்தால் மற்றவர்களுடைய அந்த வழிபாட்டு தலத்தை கட்டவிடாமல் மறுப்பீர்களா? நம்முடைய பணம், நம்ம காசு, நம்ம நிலம், நம்ம ஏரியா, வேறு மக்கள் குடியிருக்காத பகுதி, பள்ளிவாசல் இருந்து பாங்கு சத்தம் வருது, எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும், எனவே இங்கே பள்ளிவாசல் கட்டக்கூடாது என்று ஒரு பெட்டிஷனை போட்டால் நீ கட்டாதே என்கிறார்கள். ஒரு அதிகாரி என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன சொல்ற? இந்த நாட்டில் அவனுக்கு ரைட்ஸ் இருக்கிறது, அவர் இந்த நாட்டு குடிமக்கள்.
மத வழிபாடுகளை, மத கட்டிடங்களை உருவாக்கிக் கொள்ள சட்டத்தில் இடம் இருக்கிறது. அவர்கள் என்ன ஆக்கிரமித்தா கட்டுகிறார்கள்? அடுத்தவன் நிலத்திலா கட்டுகிறார்கள்? எவனாவது எழுந்தால் தடியடி என்று சொல்லி எச்சரிக்க வேண்டிய அதிகாரிகள் பெட்டிஷனை வாங்கிக் கொண்டு முஸ்லிம்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்கள். நீங்க இங்க பள்ளிவாசல் கட்டக்கூடாது. கொடுமை இல்லையா? இதே மாதிரியான வாதத்தை வேறு எந்த சமூக வழிபாட்டு தலத்திற்காக நீங்கள் சொல்வீர்களா? சொல்லி இருக்கிறீர்களா? நான் கேட்கிறேன். தமிழகத்திலே குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். தமிழகத்திலே கட்டப்பட்டிருக்கிற கோவில்களில் எத்தனை கோவில்கள் சொந்த நிலத்தில், சொந்த பணத்தில், சொந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது? நடு வீதிகளில் கட்டப்படவில்லையா? பேருந்து நிலையத்தில் கட்டப்படவில்லையா? பொது இடத்தை ஆக்கிரமித்து கட்டுகிறார்கள். அதற்கு எந்த மூச்சும் கிடையாது, பேச்சும் கிடையாது. சொந்த நிலத்திலே கட்டினார். ஏன் கட்டினார்? அவன் கட்டக்கூடாது என்கிறான். எனவே கட்டாது. எந்த ஒரு நியாயம்? ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே பிரச்சனை வருகிறது. 2 பேர் இருந்தா 2 கருத்து இருக்கத்தான் செய்யும். 2 கருத்துக்கு இடமில்லை என்று சொன்னால் அங்கே மனிதர்களே இல்லை என்று பொருள். ஆடு மாடுகளா இருந்தா, மரம்பட்டைகளா இருந்தா 2 கருத்துக்கு வேலை இல்லை. 2000 மாமரம் இருந்தாலும் கருத்து வேறுபாடுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அது மரம், செடி, அறிவற்றது, சிந்தனையற்றது. மனுஷன் 2 பேர் இருந்தா 2 கருத்து இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 2 பேருக்கும் தனித்தனி மூளை இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு இடையிலே ஒரு கருத்து வேறுபாடு, அதை செய்யலாமா கூடாதா என்று ஒரு பிரச்சனை வெடிக்கிறது. காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்னிலையிலே, வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு முன்னிலையிலே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவுக்கு வரலாம் என்று பார்த்தால் 2 பேருக்கு இடையிலே சண்டை இருக்கிறது, கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதை நீங்கள் தீர்த்துக் கொண்டு கோர்ட்டிலே இருந்து ஆர்டர் வாங்கி வருகிற வரை நாங்கள் பள்ளிவாசலுக்கு சீல் வைக்கிறோம் என்று சீல் வைக்கிறார்கள். எத்தனை பள்ளிவாசல்கள் சீல் வைக்கப்பட்டு பின்னர் திறக்கப்பட்டிருக்கிறது? 1 2? சரி, ஒரு வாதத்திற்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். 2 கருத்து வேறுபாட்டை களைவதற்கு சீல் வைத்தது உண்மை என்றால், இதே போல கருத்து வேறுபாடு வந்த அத்தனை இடங்களிலும் சீல் வைத்தீர்களா? ஏன் நம்முடைய தில்லையம்பல நடராஜருடைய கோவிலில் வரவில்லையா? ஆறுமுகனையினார் நான் உள்ளே நுழைவேன், தமிழிலே இறைவனை வழிபடப் போகிறேன் என்று அவர் உள்ளே நுழையவில்லையா? கட்டுக்கொண்டாக அவரை நீங்கள் தூக்கி வெளியேற்றவில்லையா? பல மாதங்கள், வருடங்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடக்கவில்லையா? சிதம்பரம் தில்லை கோயிலை சீல் வைத்தீர்களா? நாகை மாவட்டத்தில் பழங்கள்ளி மேலூர் என்ற ஒரு கிராமம், சமீபத்திலே பிரச்சனை. இந்த கோவிலுக்குள் எங்களுடைய வழிபாட்டு உரிமையை மறுக்கிறார்கள். ஒரு கிராமமே இஸ்லாத்தை ஏற்க முன்வருகிறோம் என்று அறிவித்தார்கள். அங்கிருக்கிற மேல் சாதிக்கும் கீழ் சாதிக்கும் இடையிலே பிரச்சனை வெடித்தது. எதிலே பிரச்சனை? கோவிலிலே பிரச்சனை, வழிபாட்டிலே பிரச்சனை, மண்டகப்படியிலே பிரச்சனை. 2 பேருக்கும் இடையிலே பிரச்சனை. பிரச்சனை தீருகிற வரைக்கும் தற்போதைக்கு சீல் வைக்கிறோம் என்று சீல் வைத்தீர்களா? கோவில்களில் பிரச்சனை என்றால் நடக்கிற வழக்கு நடக்கட்டும், பிறகு தீர்ப்பு வந்த பிறகு என்னவென்று பார்த்துக் கொள்ளலாம். பள்ளிவாசல் பிரச்சனை என்றால் நடக்கிற வழிபாடு நடக்கக்கூடாது, இப்பொழுது சீல் வைப்போம், பின்னால் பார்த்துக் கொள்வோம். அதே பிளான் தான பாபர் மசூதியில. உள்ள தூக்கி சிலையை வச்ச அன்னைக்கு சிலையை தூக்கி தூர போட்டுட்டு எவன்டா உள்ள வந்தது? 450 ஆண்டு கால பள்ளிவாசல், முஸ்லிம்களுடைய கரத்திலே பயன்பாட்டிலே இருக்கிற ஒரு பள்ளிவாசல் திடீரென்று ராமர் சிலையாம், லட்சுமணர் சிலையாம், சீதரின் சிலையாம், லத்திய சொல்லட்டி 4 பேரும் விளாசி இருந்தால் அன்றைக்கே பிரச்சனை தீர்ந்திருக்கும். என்ன செய்தார்கள்? பிரச்சனை வந்து விட்டது, சீல் வைப்போம், சீல் வைத்தார்கள். 50 ஆண்டு சீல் வைத்து விட்டு 92 இடித்து தகர்த்தார்கள். இடிச்ச பிறகு என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? அது பள்ளிவாசல் தொழுகையே நடக்கலையே, தொழுகை நடக்காத இடத்தை தானே இடிச்சோம். தொலை உடலை நீ சீல் வச்சுட்ட. நீ இந்த பதிலை முன்னரே சொல்வீர்கள் என்று தெரிந்திருந்தால் அப்பமே எங்க அப்பமாட்ட ஆளை திரட்டிட்டு போய் பூட்டை உடைச்சி சீலை உடைச்சி உன் தீர்ப்புக்கு எங்கள் கால் தூசிக்கு சமானம் என்று அறிவித்திருப்பானே. இப்ப அறிவிச்சமே.
50 ஆண்டு 60 ஆண்டு 70 ஆண்டுகளில் நாங்கள் படித்த பாடம். மயிலே மயிலே இறகு போடணும், இறகு போடாது, புடிச்சு வச்சு உருவிரணும், புடிஞ்சிடணும். படித்திருக்கிறோம் பாடம். இதுவரைக்கும் எங்களுடைய நிலை ஒன்று. எங்களின் அறியாமை, முன்னோர்களின் பலகீனம், வரலாற்று திரிவு, உண்மை மறைப்பு, பல்வேறு காரணங்களால் எங்களிடமிருந்து எண்ணற்ற பல உரிமைகளை மறுத்தீர்கள், பறித்தீர்கள். 2016 இறைவனின் கிருபையினால் ஒரு புதிய தலைமுறை உருவாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வழியில் வருகிறீர்களோ உங்களை அதே வழியில் சந்திக்க தயாரான கூட்டம் இருக்கிறது. நீதிமன்றத்தின் பெயரால் உள்ளே வருவீர்கள், பாருங்கள். அதே வழியில் நாங்களும் வருகிறோம், அறிவித்தோம். சட்டம், நீதிமன்றம், கோர்ட்டு என்றால் எல்லா பேரும் வாயை பொத்திடுமா என்பதற்காக ஒட்டகத்தை அறுப்பதற்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர் நீதிமன்றம். நாங்களும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். சட்டம் அல்லவா, நீதிமன்றம் அல்லவா, தீர்ப்பு சொல்லிவிட்டார்களே. ஏனென்றால் ஆட்சியாளர்களிடத்திலே போய் நின்றால் கூட அவர்களும் இந்த பதிலை தான் சொல்லுவார்கள். கோர்ட்டு சொல்லிடுச்சு, நாங்க என்ன பண்ண முடியும்னு. இந்த பருப்பு இனிமை இங்க வேகாது. கோர்ட்டில் அமர்ந்து சொன்னால், கருப்பு கோர்ட் அணிந்து சொன்னால், உங்கள் தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுவோமா? நாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்படுவோம், சட்ட விரோதத்திற்கு அல்ல என்று அறிவித்தோம். ஒட்டகத்தை அறுக்க கூடாது என்று சட்டவிரோதமாக தீர்ப்பளித்தீர்கள். நாங்கள் அறுக்கிறோம், முடிந்ததை செய்து பாருங்கள். தௌஹீத் ஜமாத் நம்முடைய அறிவிப்புக்கு இறைவனும் உதவி செய்தான். இறைவனின் கிருபையினால் நம்முடைய அறிவிப்பை நிறைவேற்றுகிற அருளை அல்லாஹ் நமக்கு தந்தான். நீ சொன்னதுக்கு சட்ட கிரவுண்ட் என்ன இருக்கிறது? ஒட்டகம் அறுக்கிறதுக்கு ஊர்ல இடம் இல்ல. எந்த ரூட்டில் எல்லாம் வருகிறார்கள் பாருங்கள். சட்டத்தில் இடம் இல்லை என்றால் எங்கேயாவது தேடி பிடிச்சு ஒரு காரணத்தை கொண்டு வருவான். அதுதான் முகநூலிலே ஒரு நண்பன் கேட்டிருந்தான். இந்தியாவிலே பல வீடுகளில் உண்ட உணவை கழிப்பதற்கு கழிவறை இல்லை. சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்குமா? கக்கூஸ் போக கூடாதா? என்ன இடம் இல்லல்ல, அந்த இடத்துல தானே போகணும்னு வச்சிருக்கிறிய. ஒட்டகம் அறுக்கிற இடம் இல்ல, அதனால அறுக்க கூடாது. வெளியே அனுப்புற இடம் இல்ல, உள்ளே வச்சுக்கிற தீர்ப்பு சொல்லு பார்க்கலாம். நீ இது ஒரு சட்டம், சட்டம் படித்த ஒரு நீதிபதி சொல்லுகிற வார்த்தையா இது? கேட்டால் அவர் மேற்கோள் காட்டுகிறார். எதை மேற்கோள் காட்டுகிறார்? மிருகவதை தடை சட்டத்திலே குறிப்பிட்ட இடத்திலே தான் அறுக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது. எனவே நான் சொல்லுகிறேன், அந்த இடம் இல்லை, நீங்கள் அறுக்காதீர்கள். அதே வரிக்கு அடுத்த வரியிலே 28வது பிரிவு என்ன சொல்கிறது? நான் சொன்ன, நாங்கள் எழுதி வைத்திருக்கிற இந்த விதி மத வழிபாடுகளுக்கு, மத நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற பலிகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்று அடுத்த வரியிலே ஒரு விதி இருக்கிறது. அது உங்கள் பார்வைக்கு படவில்லையா? எத்தனை பச்சை முஸ்லிம் விரோத தீர்ப்பு! எப்படியாவது முஸ்லிம்களுடைய உரிமையை பறிக்க வேண்டும். இன்றைக்கு ஒன்றில் கை வைக்க வேண்டும், நாளைக்கு வேறொன்றில் கை வைக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரை முஸ்லிம்கள் ஒட்டகத்தை தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று கட்டாய விதிகள் இல்லை. ஆடுகளை வெளியிடலாம், மாடுகளை வெளியிடலாம், ஒட்டகங்களை வெளியிடலாம். எது கிடைக்கிறதோ அதை அறு என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்படித்தான் நாங்களும் செயல்பட்டுக் கொண்டு வந்தோம். நீங்கள் தீர்ப்பளித்தீர்கள் ஒட்டகத்தை வெளியிடக் கூடாது என்று. வெளியூரிலிருந்து யாரோ ஒருவரும் இருவரும் ஓட்டி வந்து ஒட்டகம் கொடுத்துக் கொண்டிருந்த குர்பானி இன்றைக்கு உங்களுடைய தீர்ப்பால் பல மடங்கு பல்கி பெருகி இருக்கிறது. தீர்ப்பா சொல்ற தீர்ப்பு சட்டவிரோத தீர்ப்பு. கூட்டிட்டு வர பாரு, தடுத்து பாரு, தெரியும் அதனுடைய எதிர்விளைவு என்ன தெரியும். நீதிமன்றத்தை அவமதித்து விட்டீர்கள்.
கோர்ட் தீர்ப்பை மதிக்கிற, அதற்காக உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் என்று வழக்கு தொடுப்பீர்கள். போடுங்க, போட்டு விட்டார்கள். வழக்கு போடப்பட்டு விட்டது. நம்முடைய மக்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதை சட்டப்படி எதிர்கொள்ள நாங்கள் தயார். தெரிஞ்சுதானே செஞ்சோம். நாங்க நீ எந்த ரூட்ல வருவேன்னு வா, பாத்துக்கலாம். உள்ள வைப்பீங்களா, வைங்க. எந்த தியாகத்திற்கும் தயார் என்ற உணர்வோடு தான் நாங்கள் களத்திற்கு வந்திருக்கிறோம். குட்ட குட்ட குனிந்து கிடக்கிற சமுதாயம் முட்டாள் சமுதாயம் என்ற பழமொழி சொல்லும். இத்தனை ஆண்டுகள் குனிந்து விட்டோம். உரிமைகள் பறிக்கிற நேரத்திலே வாய் திறந்து சொல்ல முடியாமல் ஏற்றுக்கொண்டோம். கண்களில் கண்ணீரை அடக்கிக் கொண்டோம். உள்ளத்துடைய குழப்பங்களை சகித்துக் கொண்டோம். இனிமேல் கொண்டு உங்களுடைய உரிமை பறிப்பு வேலைகள் எங்களிடத்தில் செல்லுபடி ஆகாது என்கிற வகையிலே மிக தெளிவாக சட்ட புரிதலோடு, நடைமுறை புரிதலோடு, அரசாங்கத்துடைய நடவடிக்கை புரிதலோடு களத்திற்கு வந்துவிட்டோம். நீங்கள் எப்படி திட்டமிடுகிறீர்கள் அதையும் நாங்கள் அறிகிறோம். பாம்பின் கால் பாம்பறியும் என்பார். நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும் இறைவனின் கிருபையினால் நாங்கள் யூகிக்கிறோம். மதுரையிலே ஒரு சிறு கிராமம், ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற ஒரு பகுதி, முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு பள்ளிவாசல், பள்ளிவாசலை சுற்றி ஏராளமான நிலபுலங்கள், ஏக்கர் கணக்கிலே வக்ஃப் சொத்துக்கள். பாலடைந்து கிடந்த அந்த பள்ளி தௌஹீத் ஜமாத்துடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. இடத்தை சுத்திகரித்து பள்ளிவாசலை சுத்தப்படுத்தி வழிபாடுகள் துவக்கப்படுகிறது. ஒரு நாள் அதிகாலை 3:30 மணியிலிருந்து 4 மணிக்குள் சுத்திகரிக்கப்பட்ட இடத்திற்கு அருகிலே முஸ்லிம்களுடைய வக்ஃப் சொத்து இருக்கிற அந்த இடத்திலே 3:30 4 மணி அளவில் ஒரு காவி பயங்கரவாத கூட்டம் ஒன்று ஒரு தற்காலிக கோவிலை நிர்மாணிக்கிறது. பாங்கு சொல்றதுக்காண்டி நம்ம மோதினார் கிராஸ் பண்றாரு. ஒண்ணுமே இல்லாத இடம், முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடம், நம்ம வக்ஃப்ல இருந்து நம்ம இப்பதான் கிளீன் பண்ணி போட்டிருக்கிறோம். திடீர்னு நைட்டு 3:30 மணிக்கு வந்து கோயிலை கட்டிட்டு இருக்கிறானுல. அம்பு வாழு வேலு அந்த கோயிலுடைய சாமான்களை நட்டி கொண்டிருக்கிறார்களே என்றவர் பள்ளிவாசலுக்குள்ள வந்த உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தருகிறார். மாவட்ட நிர்வாகம் பதில் சொல்லுகிறது, ஒன்னும் சொல்லாத. அவனுக்கு போன உடனே அடையாளம் தெரியாத மாதிரி எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு 4:30 மணிக்குள்ளாக வேலையை முடித்து விட்டு எல்லாம் வெளியே போயாச்சு. போனாரு, எல்லாத்தையும் புடுங்கினாரு, தூக்கி கொண்டு உள்ள சாமான பூரா மறைச்சாச்சு. இருந்த இடம் தெரியாது, அந்த சுவடு இல்லாமல் மறைக்கப்பட்டு விட்டது. காலை 6 மணிக்கு மாவட்ட கலெக்டர் அந்த இடத்திலே, எஸ்பி அந்த இடத்திலே, முக்கிய அதிகாரிகள் அந்த இடத்திலே. என்னவென்று கேட்டால், இங்கே ஒரு கோவில் இருந்தது, கோவிலை முஸ்லிம்கள் இடித்து விட்டார்கள் என்று 6 மணிக்கு ஸ்பாட்ல அதிகாரி. நைட்டு 12 மணி வரைக்கும் கோவில் கிடையாது. 3:30 மணிக்கு கோவில் வருது. 6 மணிக்கு இருந்த கோவில் இடிச்சு விட்டாங்க. உடனே முக்கிய அதிகாரி எல்லாரும் ஸ்பாட்ல. நாம பதில் சொன்னீங்க, கோயிலே இல்லையே. ஏன்னா ஊர் உலகத்துக்கு தெரியாத, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. இவ்வளவு இந்துக்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு முஸ்லிம்கள் இருக்கிறாங்க இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி ஒரு கோவில் இருந்துச்சா யார்கிட்டயாவது கேட்டு ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார்கிட்ட விசாரிச்சா அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்களேன்ட்டாங்க. இதற்கு முன்னால் இருந்த நிலைப்படி நாங்களும் உங்கள் பாதையிலே அதான் வச்சுட்டாங்களே. போலீஸ்காருக்கு போன் பண்ணி, ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு நட்டி விட்டாங்க, சிலையை கொண்டு வச்சுட்டாங்க, என்ன பண்றது? வந்து வேலையை போட்டு சிலையை யாரும் தொடக்கூடாது, வழக்கு நடத்திக்குவோம். 10 வருஷத்துக்கு பிறகு சிலை வைக்கப்பட்டு விட்டது, சிலைக்கு வழிபாடு செய்யணும், திறந்து விடு. பாம்பின் கால் பாம்பறியும் என்ற விதத்தில் பிரச்சனையினுடைய ஆணி வேலை அது துவங்குகிற நேரத்திலே கிள்ளி எறிந்தோம். இப்படி எல்லா வகையிலேயும் முஸ்லிம்களை கருவறுப்பதற்கான, முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற ஒரு பெரும் திட்டத்தோடு இந்த நாட்டை இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாம சிந்திக்க வேண்டிய பிரச்சனை என்ன என்றால், எதனால் இப்படி எங்கு பார்த்தாலும் ஒரு சிறிய காவல் நிலையத்தினுடைய அடிமட்டத்தில் இருக்கிறவர் முதற்கொண்டு அரசியந்திரத்தினுடைய உச்சாணி கொம்பிலே இருக்கிறவர் வரை
எங்கு பார்த்தாலும் இப்படி முஸ்லிம்களுக்கு எதிரான சிந்தனை பரவிவிட்டதன் பின்னணி என்ன? எப்படி இவர்களுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு விதைக்கப்பட்டது? அந்த காரணத்தை கண்டுபிடித்து அழிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எல்லா இடங்களிலும் இது இருக்கத்தான் செய்கிறது. ஒரு பேச்சுரிமை எடுத்துக்கொள்ளுங்களேன். நம்முடைய மாவட்டத்திலே கூட இங்கே இதுக்கு பக்கத்திலே இருக்கிற அருகாமையில் இருக்கிற பகுதிகள், சிதம்பரத்தை ஒட்டி இருக்கிற பகுதிகள், நம்முடைய ஏகத்துவ பிரச்சார பணியினை நல்ல முறையில் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறதா? அமைதியாக கூட்டம் கூடுகிறோம், மக்கள் மத்தியில் அறிவார்ந்த கருத்துக்களை பேசுகிறோம், யாருக்கும் எந்த இடையூறும் இல்லை, ஒரு வான வேடிக்கை இல்லை, குடித்துவிட்டு கலாட்டா செய்கிற ஒரே ஒரு மனிதர் இல்லை, ஒரு சிறுநீர் வாடை இல்லை, பீடி சிகரெட் துண்டுகள் இல்லை, சட்டத்திற்கு புறம்பான எந்த பேச்சுக்களும் இல்லை. அமைதியாக கூடிய ஒரு கருத்தை பேசி அந்த இடத்தை விட்டு கலைகிறோம் என்பதற்கு அனுமதி கேட்டால் அனுமதி இல்லை, அனுமதி இல்லை, அனுமதி இல்லை. தமிழகம் முழுவதிலும் நம்முடைய இயக்கத்தின் பிரச்சார வேலைகள் நடக்கிறது. ஆனால் இந்த சரௌண்டிங்ல எதை எடுத்தாலும் அனுமதி மறுப்பு. ஏன் அனுமதி மறுக்கிறீங்க? என்ன செய்தோம்? எங்களால் கலவரம் வந்ததா? எங்களுடைய பேச்சுக்களால் தீமூட்டப்பட்டதா? குடிசைகள் எரிந்ததா? முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் இல்லாத மக்களுக்கும் இடையிலே கலவரம் மூண்டதா? நல்லிணக்கம் கெட்டதா? ஒரே ஒரு வரலாற்று செய்தியை சொல்ல முடியுமா? 35 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறோம். ஒரு உதாரணத்தை உங்களால் காட்ட முடியாது. ஆனாலும் மறுக்கிறீர்கள். ஏன்? அலைய விடணும். பாய் வந்துட்டா அலையிடும் கூட 4 தடவை. சிதம்பரம் அண்ணாமலை அவருடைய காவல் நிலையத்தில் சுதந்திர தினத்திற்கு முந்தைய நாள் இரவு ஒரு முஸ்லிம் வாலிபர் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் பிடிக்கிறார்கள். சந்தேகத்தின் பேரில் பிடிக்கிறார்னா சந்தேகப்படுற முகாந்திரம் இருக்கணும். ஒரு முகாந்திரமும் இல்லை. ஒரே ஒரு முகாந்திரம் என்ன? அவன் முகத்துல தாடி இருக்குது, அது மட்டும்தான். தாடி வைத்தவனை அழைத்து சென்று ஏன்டா தாடி வைக்கிறேன், வா என்கிட்ட கேளு, நான் பதில் சொல்றேன். நான் தாடி வச்சா உனக்கு என்ன செய்யுது? ஏன் தாடி வைக்கிற? ஏன் ஒரு கடவுளை கும்பிடுற? நான் சொல்றேன் விளக்கம். விளக்கென்ன? நான் சொல்றேன், வா. அந்த எஸ்ஐ நான் கூப்பிடுறேன், நீ வா, மேடைக்கு வா. நான் அடிக்கல, நான் விளக்கம் சொல்லத்தான் கூப்பிடுறேன், திட்டல. நைட்டு 12 மணிக்கு ஒரு முஸ்லிம் சிறுவன் வாலிபன் ஒருவனை தாடி வைத்திருக்கிறார் என்று அழைத்து, ஏன் தாடி வைக்கிற? ஏன் ஒரு கடவுளை கும்பிடுற? உங்களை எல்லாம் கண்காணிக்க சொல்லிதான் எனக்கு ஆர்டர் போட்டிருக்கிறார்கள். யார? முஸ்லிம்களை கண்காணிக்க சொல்லி அவருக்கு ஆர்டராம். பாகிஸ்தானுக்கு போக வேண்டியதானே? நீ போ, உன் பெட்டி படிக்க கேட்டி நீ போ. நாங்க ஏண்டா போகணும்? நாங்கள் இந்த நாட்டுடைய பூர்வ குடிமக்கள். நான் பிறந்தது இங்கே, என் தகப்பன் பிறந்தது இங்கே, என் பாட்டன் பிறந்தது இங்கே, என் மூதாதையர் பிறந்தது இங்கே. பிறந்தது, வாழ்ந்தது, வசிப்பது, மரணிப்பது, செத்த பிறகு இந்த மண்ணிலே புதையுண்டு போகிற அளவிற்கு மண்ணோடு மண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை பார்த்து பாகிஸ்தானுக்கு போகணுமா? அப்படி போகணும்னா 1947 பிரிட்டிஷ்காரன் பிரிச்சு கொடுத்தான அப்பவே போயிருக்க மாட்டோமா? எங்கள் மண் இது, எங்கள் தேசம் இது, நாங்கள் வாழ்ந்த பூமி இது, எங்கள் முன்னோர்கள் உருவாக்கிய தேசம் இது. எவ்வளவு கடுமையான வார்த்தை பிரயோகம்! காவி சிந்தனை புறையோடி போயிருக்கிறது. பாகிஸ்தான் எடுத்ததுக்கு பாகிஸ்தான் தேசபக்தி அற்றவர்கள், பாகிஸ்தான் ஆதரவாளர்கள். தேசபக்தி இலக்கணம் தெரியுமா உனக்கு? தேசபக்தினா என்ன? இந்த நாட்டுடைய அரசியல் சட்டத்தை மதிப்பது, நாட்டிற்கு ஒரு கேடு என்றால் தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு முன் வருவது, அதுவே தேசப்பற்று. நான் கேட்கிறேன், இந்த நாட்டிற்கு ஒரு கேடு என்று வருகிற பொழுது இந்த காவி கூட்டம் வந்ததா? தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே ஒரு பெண்மணி கேள்வி எழுப்புகிறார். பரிவார கூட்டங்களை பார்த்து கேட்கிறார்,
இந்த நாடு ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த நேரத்தில் அதை விடுதலை பெற செய்வதற்காக போராடிய உங்களின் மூதாதையர்களின் ஒரே ஒருவருடைய பெயரை சொல் பார்க்கலாம். மிக தெளிவான கேள்வி. விவாதிப்பதற்கு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரத்தையும் சேர்த்து உனக்கு நான் தந்துடுறேன். ஒரு ஆளை சொல்லு. உன் கூட்டத்தில் இருந்து ஒரே ஒருத்தன் தேச விடுதலைக்காக வேண்டி பாடுபட்டான், உயிர் கொடுத்தான், பொருள் கொடுத்தான், ஒருத்தனை சொல்லு. கேள்வி கேட்டான். யார சொன்னா? இருக்கிறாரு. தேடி தேடி ஒரே ஒருத்தர் கிடைச்சா. யாரு? வீர சாவர்கர். பிடி சாவர்கர். அவர் எப்படி போராடினாரு? அந்தமான் ஜெயிலுக்குள்ள தூக்கி உள்ள வச்ச உடனே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு, ஆங்கிலேயர்கள் இனிமேல் உங்களுக்கு எதிராக நான் போரிட மாட்டேன், சண்டைக்கு வரமாட்டேன், மாற்று கருத்துக்களை பரப்ப மாட்டேன், என்னுடைய இயக்கத்திலே பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர்களை உங்களுக்கு ஆதரவாக நான் செயல்பட வைப்பேன், தயவு கூர்ந்து என்னை நீங்கள் வெளியே அனுப்ப வேண்டும் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியே வந்த ஒரு கோழைதான் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டதாக சொல்வதற்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஒரு ஆள். முஸ்லிம்களுடைய வரலாற்றை புரட்டு. ஒன்றா இரண்டா? பல்லாயிரக்கணக்கான பக்கங்களில் எழுதி வைத்தாலும் எழுதி முடிக்க முடியாத தியாக செம்மல்கள் இந்த சமுதாயத்தினுடைய முன்னோர்கள். உன்னிடத்தில் பேர் வாங்குறதுக்காண்டி போராடல, நிஜமாகவே இந்த நாட்டை மீட்பதற்காக போராடினார்கள். நாட்டின் மீது பற்று கொண்டார்கள். நாட்டை உருவாக்கிய சிற்பிகள் அவர்கள். நாடு அந்நியனிடத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறது என்ற மன பாதிப்பிலே களத்திலே இறங்கினார்கள். ஒன்றா இரண்டா? மாப்பிள்ளாக்களுடைய தியாகம் தெரியுமா? யார் யாரையெல்லாமோ விடுதலை போராட்ட வீரர் என்று இன்றைக்கு வரலாறு சொல்கிறது. பள்ளிக்கூடத்திலே, கல்லூரியிலே, பல்கலைக்கழகங்களிலே சுதந்திர போர் என்று சொல்லித் தரப்படுகிற இந்த பட்டியலில் மாப்பிள்ளாக்களை பற்றி சொல்லித் தரப்படுகிறதா? யார் இந்த மாப்பிள்ளாக்கள்? கேரளத்து முஸ்லிம்கள், மலபார் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள். 1921 போராட்டம் கொழுந்து விட்டு எரிகிறது. பள்ளிவாசல்கள் எல்லாம் விடுதலை போராட்டத்தை ஊக்குவிக்கிற பிரச்சார களங்களாக மாறி போய் நிற்கிறது. வேற எந்த சமுதாயமும் தன்னுடைய வழிபாட்டு தலத்தை ஆங்கிலேயரை வெளியேற்றுவதற்காக பயன்படுத்தியது கிடையாது. இந்த நாட்டிலே கோவில்கள் இருந்தது, குருத்வாராக்கள் இருந்தது, சர்ச்சுகள் இருந்தது, புத்த விகாரங்கள் இருந்தது, பள்ளிவாசல்களும் இருந்தது. பள்ளிவாசல்கள் ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக பயன்பட்டதை போல வேறு எந்த மத வழிபாட்டு தலத்திலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான யுத்தம் நடைபெற்றதில்லை. வெள்ளிக்கிழமை ஜும்மா மேடைகளை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள் முஸ்லிம் ஆலிம்கள், உலமாக்கள். ஜும்மா முடிந்தது, ஆங்கிலேயரை விரட்டுவதற்காக உயிர் தியாகம் செய்யுங்கள் என்று உசுப்பேற்றப்பட்ட முஸ்லிம்கள் வெளியிலே வருகிறார்கள். கையிலே கிடைக்கிற பொருட்களை, கற்களை, கம்புகளை, தடிகளை தூக்கிக் கொண்டு ஆங்கிலேய அதிகாரிகளை தாக்குகிறார்கள். பெரிய கலவரம். பல ஆங்கிலேயர்கள் கொல்லப்படுகிறார்கள். காவல் நிலையம் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது. வெளியூர்ல இருந்து ஆங்கிலேய மிலிட்டரியை கொண்டு வந்து இறக்கிறான் கலவரத்தை அடக்கிறதுக்கு. பெரும் படை வருகிறது. மாப்பிள்ளாக்களுடைய கிளர்ச்சி அடக்கப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான மாப்பிள்ளா முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறார்கள். எதில் அனுப்பப்படுகிறார்கள் தெரியுமா? கூட்ஸ் வண்டிகளே, பொருட்கள் ஏற்றி செல்லக்கூடிய ரயில் கூட்ஸ் வண்டிகளே. 50 பேர் 100 பேரை கொள்ளுகிற இடத்திலே 500 பேர் 600 பேரை உள்ளே தள்ளி கதவை சாத்துகிறார்கள். ஐம்பது பேர் வைக்கிற இடத்துல 500 பேர் வச்சா தாங்குமா? கேரளாவிலே வண்டி புறப்படுகிறது. ட்ரெயின் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருகிறது. ரயில்வே மாஸ்டர் கதவை திறக்கிறார். திறந்தவுடன் நடந்த கொடுமை என்ன தெரியுமா? உள்ளே அடைக்கப்பட்ட அந்த முஸ்லிம்கள் பொல பொல பொலவென மையத்தாக, சடலமாக, பிணமாக அப்படியே விழுகிறார்கள். பல 100 பேர் காலியே, மூச்சு விட இடம் இல்லை. உடம்போட உடம்பு பிணைஞ்சி, இதயம் வெடித்து, இரத்த குழாய் வெடித்து,
மூச்சு திணறி பல 100 பேர் மரணம். அதிலே பங்கெடுத்து உயிர் பிழைத்த காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளராக பின்னாலே இருந்த முகமது யூசுப் லெப்பை சொல்லுகிறார், என்னையும் அந்த கூட்ஸ் வண்டியிலே தள்ளினார்கள். ஒரு ஓரத்திற்கு நான் தள்ளப்பட்டேன். நான் தள்ளப்பட்ட இடத்திலே சரியாக என்னுடைய மூக்கு துவாரத்திற்கு அருகில் ஒரு ஆணி ஓட்டை. ஒரு ஆணி அடிக்கணும், அந்த இடத்துல ஆணி இல்ல, பெரிய ஓட்டை இருந்துச்சு. அந்த இடத்திலே என்னுடைய மூக்கு சரியாக அங்கே போய் மாட்டிக்கொண்டது. வெளியிலிருந்து வர்ற காத்து லேசாக அந்த சுவாசம், உள்ளுக்குள்ள மூச்சு விட இடம் இல்ல, காத்து இல்ல. அந்த ஓட்டையிலே மூக்கை வைத்து என்னுடைய உயிர் காத்தை இழுத்து பிடித்துக் கொண்டிருந்தேன். அவர் சொல்றாரு, அன்றைக்கு ரயிலில் அடைக்கப்பட்டவர்கள் உடலில் இருந்து ரத்தமும் சலமும் மலமும் வெளியாகி ஒருவர் உடலில் அது மற்றொரு உடலில் பட்டு பொரிப்பதற்கு தயாராக வைத்திருந்த ஒரு மீனை போல, மசாலா தடை வச்சிருப்போம் பத்தியில மீன், அந்த மாதிரி அங்கிருந்த மக்களுடைய உடல் எல்லாம் ரத்தமாக சலமாக சிறுநீராக மலமாக அப்படி இருந்தது. கோவையிலே கீழே விழுந்த அந்த சடலங்களை எல்லாம் எடுத்து அங்கே பக்கத்திலே ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகிலேயே அடக்கம் செய்தார்கள். இன்றைக்கும் அது சாட்சியாக இருக்கிறது. கேரளத்து மாப்பிள்ளா முஸ்லிம்கள் விடுதலை போராட்டத்திற்கு அவர்கள் கொடுத்த தியாகத்தின் விலை இன்றைக்கும் அடையாளமாக சாட்சியாக இருக்கிறது. சொன்னீர்களா? பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்றுக் கொடுத்தீர்களா? யார் யாருடைய வரலாறு எல்லாமோ சொல்லிக் கொடுத்தீர்களே. அது மட்டும் இல்லை, மீண்டும் வண்டி புறப்படுகிறது. கோயம்புத்தூர்ல முடிஞ்சிருச்சு, செத்தவனை இறக்கி போட்டாச்சு, திரும்ப வண்டி கிளம்புது. திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருகிறது. திருச்சி ரயில் நிலையத்தினுடைய மாஸ்டர் கூட்ஸ் வண்டியினுடைய கதவை திறக்கிறார். அங்கேயும் பல பேர் சடலங்களாக விழுகிறார்கள். ஒரு 110 பேர் மட்டும் மிச்சமாக இருக்கிறார்கள். இவங்களையும் திரும்ப வண்டியில் அனுப்பினா வண்டியிலே செத்துருமா, கீழே இறக்கி என்று ஆங்கிலேய அரசு இறக்கி திருச்சியிலே கலெக்டர் அலுவலகத்திலே விசாரணை போடுகிறார்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இவர்கள் திட்டம் தீட்டினார்கள், கலவரம் நடத்தினார்கள். எனவே இவர்களுக்கு தேச விரோத வழக்கை இவர்கள் மீது சுமத்தி அத்தனை பேருக்கும் மரண தண்டனை என்று தீர்ப்பளிக்கிறார்கள். கேரளத்து மாப்பிள்ளா முஸ்லிம்கள் திருச்சியில் இருக்கிற முஸ்லிம்கள் ஒன்று கூடுகிறார்கள். ஆல்ரெடி இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, இன்னும் 100 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆங்கிலேய அரசர்களை தூக்கிலே போட போகிறது, வேறு வழி இல்லை, அதை தடுக்க முடியாது. ஆனாலும் முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமை இருக்கிறது, அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த உடலை வாங்கி அதனை குளிப்பாட்டி அதனை கஃனிட்டு அவர்களுக்காக தொழுகை நடத்தி நல்லடக்கம் செய்வதற்காக திருச்சியிலே இருக்கிற முஸ்லிம்கள் ஒன்று கூடி படே ஹசரத் என்று அழைக்கப்படுகிற ஒருவருடைய தலைமையிலே ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்படுகிறது. அஞ்சுமனே ஹிமாயத்தே இஸ்லாம் என்ற பெயரில் இன்றைக்கும் அந்த அமைப்பு இருக்கிறது. ஏதோ பேரளவுக்கு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அஞ்சுமனே ஹிமாயத்தே இஸ்லாம் எதற்கு உருவாக்கப்பட்டது? திருச்சியில் தூக்கிலிடப்படுகிற அந்த முஸ்லிம்களுடைய உடலை வாங்கி நல்லடக்கம் செய்வதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கினார்கள். அந்த வேலையை செய்தார்கள். திருச்சியில் இருக்கிற காஜாமலை என்ற பகுதியில் இருக்கிற கபரிஸ்தானில் அத்தனை சடலங்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அருகிலே இருக்கிற கல்வெட்டில் இந்த செய்தி இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேரளால இருந்து கிளம்பி வர்றாங்க சொந்தக்காரங்க எல்லாம். இப்படி திருச்சியில ஆட்களை எல்லாம் இறக்கிட்டாங்களாம், வழக்கு நடக்க போதான், நம்ம குடும்பத்தாரு அண்ணன் தம்பிமார்கள நம்மளால மீட்டெடுக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு கேரளாவில் இருந்து குடும்பத்தார்கள், பெண்கள், குழந்தைகள் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். வந்து பார்த்தால் சடலங்கள் தான், உயிரை காப்பாற்ற முடியல, எல்லாம் மௌத்தா போயாச்சு. வந்தவர்கள் திரும்பி செல்ல மனமில்லை, அப்படியே திருச்சியிலேயே தங்கி விடுகிறார்கள். இன்றைக்கும் அந்த குடும்பங்கள் திருச்சியிலே வசித்துக் கொண்டிருக்கின்றன. வாரிசுகள், கொல்லப்பட்டவருடைய வாரிசுகள் அதனுடைய நிகழ்கால சாட்சியாக இன்றைக்கும் திருச்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1921ஆம் ஆண்டு வரலாறு நான் கேட்கிறேன். இந்த வரலாறு இந்த சமூகத்திற்கு சொல்லப்பட்டதா? வரலாற்றை சொல்வதிலே எப்படிப்பட்ட துரோகம், எப்படிப்பட்ட அநியாயம்,
யார் யாரையெல்லாமோ வரலாற்று நாயகர் என்று சித்தரித்தீர்களே, மாப்பிள்ளாக்களுடைய தியாகம் உங்களுக்கு வரலாறாக தெரியவில்லையா? தியாகமாக தெரியவில்லையா? ஒரே ஒரு ஒற்றை வரையிலாவது மாப்பிள்ளாக்களின் தியாகத்தை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தீர்களா? இந்த தியாகம் எல்லாம் மறைக்கப்பட்டு பொய்யான வரலாறு சொல்லப்பட்டதே, அதுதான் இன்றைக்கு மேலிருந்து கீழ் வரை அத்தனை பேருடைய உள்ளத்தையும் அசைத்து பார்த்திருக்கிறது. முஸ்லிம்களுக்கு எதிராக இன்றைக்கு இருக்கிற அதிகாரிகளுக்கு முஸ்லிம்களை பற்றி என்ன தெரியும்? இந்த நாட்டை பற்றி என்ன தெரியும்? நாட்டுடைய விடுதலை வரலாற்றை பற்றி ஒரு 2 மணி நேரம் பேச சொல்லுங்கள், பார்க்கலாம். விடுதலை வீரருடைய வரலாறு பேசினா உடனே வைக்க முடியும். காந்திஜி, நேருஜி, நேதாஜி. உண்மையில் காந்திஜியுடைய வரலாற்று பின்புலம் என்ன? காந்தியுடைய வரலாறு நான் மறுக்கல. அவரும் இந்த நாட்டு விடுதலைக்காக வேண்டி அவரால் சில வேலைகளை செஞ்சாரு. ஆனால் உண்மையிலே இந்த நாடு விடுதலை பெற்றது காந்தியினுடைய தியாகத்தின் பின்புலம் என்று நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், பார்க்கலாம். திரும்ப திரும்ப ஒரு செய்தியை சொல்லி சொல்லி கோயப்பல் தத்துவம் என்பார்களே, அதுபோல ஒரு பொய்யை சொல்லி சொல்லி இளம் தலைமுறையினுடைய உள்ளத்திலே பதிய வைத்திருக்கிறீர்கள். உண்மை அதுவல்ல. ஏன்? காந்திஜியுடைய போராட்டத்தினாலதான் நாடு விடுதலை அடைந்தது என்று சொன்னால் அவருடைய போராட்ட வழிமுறை என்ன? சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், உண்ணாவிரதம். இதுதான அவருடைய போராட்ட வழிமுறை. உண்ணாவிரதமும் ஒத்துழையாமையும் எந்த இடத்துல செல்லுபடியாகும்? ஒரு ஜனநாயக நாட்டில் செல்லுபடியாகும். உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னா ஆட்சியாளர்கள் கணக்கு போடுவார்கள். ஆக இவன் உண்ணாவிரதம் இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க, சோறு தண்ணி இல்லாம செத்து போயிட்டாங்கன்னா கடைசியில் அந்த ஓட்டு கிடைக்காது. ஓட்டு வேணும்னா அவன் கேட்கறத செஞ்சு கொடுக்கணும். உண்ணாவிரதம் எல்லாம் ஓட்டுகளை நம்பி ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு தேசத்திற்கு பொருந்தும். பிரிட்டிஷ்காரன் என்ன உங்க ஓட்டை நம்பி ஆட்சி நடத்தினா? துப்பாக்கி முனையில ஆட்சி நடத்துகிறான், வாயை தொடர்ந்து சுட்டு போடுவாங்கிறான், அதிகாரத்திலே ஆட்சி செய்கிறான், ராணுவத்திலே ஆட்சி செய்கிறான். அவன்கிட்ட போய் நான் சாப்பிட மாட்டேன்னா சாப்பிடாம கிடந்து சாவு, நான் துப்பாக்கியால சுட்டு சாப்பிடுச்சோம்னா ஒரு குண்டு வேஸ்டா போகும், நீ சாப்பிடாமலே கிடந்து செத்துட்டு போ, நோ ப்ராப்ளம். பிரிட்டிஷ்காரன் நாட்டை விட்டு ஓடணும்னா எதுக்கு ஓடுவான்? பயப்படணும். ஆக இங்க வாழ முடியாத போல இருக்குடா, நம்ம உயிரை எடுத்துருவான போல இருக்கு, நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுவ, இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாலும் இப்ப எங்க பார்த்தாலும் அடிக்கிறான், உதைக்கிறான், ஆளை காலி பண்றான், ஸ்டேஷனை தீ வச்சு கொளுத்துறான், போற இடத்துல குண்டு வைக்கிறான், வேணாம்பா உயிரை காப்பாத்திக்குவோம் என்கிற பயம் வந்தால் மட்டும்தான் இந்த நாட்டை விட்டு ஓடி இருப்பார்களே தவிர, சாப்பிடாம இருக்கிறேன், உண்ணாவிரதம் இருக்கிறேன், ஒத்துழையாமை இருக்கிறேன், கண்டிப்பாக நாட்டை கொடுத்திருக்க மாட்டான். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், காந்தியுடைய போராட்டம் இந்த நாட்டிலே நடைபெறாமல் இருந்திருந்தால் குறைந்தது ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தேசம் விடுதலை அடைந்திருக்கும். அவர் வந்த பிறகு அவனுக்கு வசதியா போச்சு, போராட்ட வழிமுறை மாறிடுச்சு, அடிக்கிற உதைக்கிறவனுடைய எண்ணிக்கை எல்லாம் குறைஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இருப்போமே, இல்லை என்றால் என்னைக்கு ஓடி இருப்பான். இந்த காந்தியை தூக்கி பிடிக்கிறது பின்னணி என்ன தெரியுமா? ஆயுத போராட்டத்தை மறைக்க வேண்டும் என்றால் காந்தியை தூக்கி பிடிக்கணும். ஆயுத போராட்டத்தை ஏன் மறைக்கணும்? ஆயுத போராட்டம் என்ற வரலாற்றை திறந்தால் அதிலே எந்த பக்கத்தை எடுத்தாலும் முழுக்க முழுக்க முஸ்லிம்களுடைய போராட்ட வரலாற்றை தவிர வேறு யாரும் அதற்கு சொந்தம் கொண்டாட முடியாது என்கிற அளவிற்கு முஸ்லிம்கள் அளப்பரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள். மாப்பிள்ளாக்கள் ஆயுத போராட்டம் எத்தனை பேரை சொல்றதுங்கிறிய? முதல் இந்திய சுதந்திர போர், நம்முடைய வரலாற்று பாடங்கள் சொல்லிக் கொடுக்கிற முதல் இந்திய சுதந்திர போர் இது. 1857 ஆண்டு நடைபெற்ற ராணுவ போராட்டத்தை, சிப்பாய்களின் புரட்சியை முதல் இந்திய சுதந்திர போர் என்று வரலாறு சொல்கிறது. அந்த போரை துவக்கியது யார்? அதை நடத்தியது யார்? அதனால் பாதிக்கப்பட்டது யார்? அதை ஊக்குவித்தது யார்? முழுக்க முழுக்க முஸ்லிம்கள். ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? முதல் இந்திய சுதந்திரம் போருங்க முஸ்லிம்களை பத்தி வாயை திறக்க மாட்டேங்க.
என்னென்னலாமோ கதை விடுறான். துப்பாக்கியில தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. முதல் இந்திய சுதந்திர போருங்கிறது துப்பாக்கியில ஆரம்பிச்சது. இங்கிலாந்துல என்ஃபீல்டுங்கிற இடத்துல ஒரு துப்பாக்கி தயார் பண்றான். அந்த துப்பாக்கிக்குள்ள தோட்டாவை போடணும்னா அந்த குண்டை பல்லால் கடித்து இழுத்து விட்டு தான் துப்பாக்கிக்குள்ள பொருத்த முடியும். அந்த கடிக்கிற இடத்துல வலுவழுப்பா இருக்கணும்ன்றதுக்காண்டி ஒரு கொழுப்பு தடவி இருக்கிறான். என்ன கொழுப்புன்னு கேள்வி வருது. சில பேர் சொன்னாங்க இது மாட்டு கொழுப்புன்னு. உடனே சில இந்துக்கள் என்ன சொன்னாங்க, இந்து ராணுவ வீரர்கள் மாட்டு கொழுப்பா, அதை நாங்க வாயில வைக்க மாட்டோம், மாட்டை நாங்க புனிதமாக கருதுறோம், எனவே நாங்கள் இந்த துப்பாக்கியை தொடமாட்டோம் என்றார்கள். இன்னும் சில பேர் சொன்னா இல்ல இல்ல அது பன்னி கொழுப்புன்னா. உடனே முஸ்லீம் வீரர் பன்னி கொழுப்பா நாங்க வாயில வைக்க மாட்டோம். பிரச்சனை கிளம்புது. பிரிட்டிஷ்காரன் பார்க்கறான், என்னடா இது தேவையில்லாம பிரச்சனை பண்றிய அப்படின்னு ஒரு 89 பேரை பிடிச்சி ஜெயில போட்டுறான். துப்பாக்கியை பயன்படுத்த மாட்டோம் என்று சொன்ன 89 ராணுவ சிப்பாய்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். மற்ற எல்லா சிப்பாய்களுக்கும் கோபம் வருகிறது. நம்முடைய மத நம்பிக்கையை ஏற்க மறுக்கிறார்களே, இவர்களிடத்திலே நாம் சிப்பாயாக பணிபுரிய வேண்டுமா என்று சொல்லி ஆங்கிலேயர்களை எதிர்த்து ராணுவ வீரர்கள் எல்லாம் போராட்டத்திலே குதிக்கிறார்கள். சிறை கம்பிகளை உடைக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களை வெளியேற்றுகிறார்கள். போராட்டம் வெடித்து பல்வேறு ஊர்களுக்கு பரவுகிறது. அந்த போர் தான் முதல் இந்திய சுதந்திர போர். இதுவரைக்கும் சொல்லுவான். இதுக்கு முந்தி இதுக்கு பிந்தி எதையும் சொல்ல மாட்டாங்க. முந்தி பிந்தியுடைய வரலாறு என்ன? மீரட்டிலே துவங்கி இந்த புரட்சி அலகாபாத், லக்னோ, பாகல்பூர், ஆக்ரா, இப்படி எல்லா ஊர்களுக்கும் பரவுகிறது. எல்லா ஊர்களிலேயும் இந்த போராட்டத்தை வழிநடத்திய தளபதிகள் முஸ்லிம்கள். கிட்டத்தட்ட 4 மாதம் 10 நாள் கடுமையான யுத்தம். ஆங்கிலேய அதிகாரிகள் ஓட்டம் எடுக்கிறார்கள். பிறகு இங்கிலாந்திலிருந்து பெரிய படை வருகிறது, போர் வீரர்களை நசுக்குகிறது. மீண்டும் கையில எடுக்கிறார்கள். கையில் எடுத்த பிறகு ஆங்கிலேயர்கள் ஒரு கமிஷனை அமைக்கிறார்கள். இந்த கலவரம் எப்படி மூண்டது, யார் துவக்கியது, யார் பின்னணியில் இருந்தது, எல்லாத்தையும் ரிப்போர்ட் கொடுங்க. கமிஷன் ரிப்போர்ட் தருகிறது. முழுக்க முழுக்க இதிலே சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் ஆதி முதல் அந்தம் வரை இதனுடைய உருவாக்கத்தில் இருந்தவர்கள் முழுவதும் முஸ்லிம்கள். முழுவதும் முஸ்லிம்கள் என்று சொன்னவுடனே முஸ்லிம்களுக்கு எதிரான யுத்தத்தை ஆங்கிலேய அரசு பிரகடனப்படுத்துகிறது. டெல்லி தலைநகரம் முழுக்க முழுக்க முஸ்லிம்களுடைய அடையாள சின்னங்கள் நிரம்பி வழிந்த ஒரு பகுதி. எல்லா அடையாளங்களையும் அழியுங்கள் என்கிறார்கள். முகலாய மன்னர்கள் கட்டிய கட்டிடங்கள், அவர்கள் உருவாக்கிய தோட்டங்கள், அவர்கள் எழுப்பிய பள்ளிவாசல்கள், அவர்களால் கட்டப்பட்ட மதரசாக்கள், பல்வேறு கட்டிடங்கள், புகழ்மிக்க தளங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் டெல்லியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறார்கள். ஏறத்தாழ 2 ஆண்டு காலம் டெல்லியிலிருந்து முஸ்லிம்கள் அத்தனை பேரும் ஊர்விளக்கம் செய்யப்படுகிறார்கள். எல்லாம் வெளியே போ. பள்ளிவாசல்கள் பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லியினுடைய பிரபலமான ஜும்மா மசூதி, முகலாய மன்னர் அவுரங்கசீபுடைய தந்தை ஷாஜஹானால் கட்டப்பட்ட புகழ்மிக்க டெல்லி ஜும்மா மசூதி 2 ஆண்டு காலம் ஆங்கிலேயருடைய ராணுவ கூடமாக மாற்றப்படுகிறது. டெல்லி ஜும்மா மசூதியில 2 வருஷம் தொழுகை கிடையாது, இஸ்லாமிய வழிபாடுகள் கிடையாது, பெரிய இடமா இருக்குது, நல்ல பயன்படுத்திக்குவோம். ஆங்கிலேயர்களுடைய ராணுவ கூடம். எந்த சமூகமாவது இப்படி சொந்தம் கொண்டாட முடியுமா? இப்படிப்பட்ட தியாகம் வேறு எந்த சாதி மதம் செய்தது சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சவால் விட்டு கேட்கிறேன். வரலாற்று வாசகன் அடிப்படையில் கேட்கிறேன். பல்லாயிரக்கணக்கான பக்கங்களில் முஸ்லிம்களுடைய தியாகத்தை இப்படி தொகுக்க முடியும்? இதுபோல ஒரு தியாகத்தை, தங்களுடைய வழிபாட்டு தலத்தை எல்லாம் அந்நியர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு ஊரை விட்டு வெளியேற்றப்பட்ட ஒரு வரலாற்றை ஒரே ஒரு சமூகம் எங்களுக்கும் அப்படிப்பட்ட வரலாறு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? பாவிகளா, இப்படிப்பட்ட தியாகிகளை 70 ஆண்டுகளில் தேச துரோகிகளாக மாற்றிவிட்டார்களே.
தேசத்தின் பற்றற்றவர்களாக மாற்றிவிட்டார்களே, இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றிவிட்டார்களே. வேறு யாருக்கும் இல்லாத உரிமை நமக்கு இருக்கிறது. சும்மா போற போக்கில் சொல்றது இல்லை, ரத்தம் சிந்தி இருக்கிறோம். ஏன் இவ்வளவு தூரம் பாடுபட்டோம் தெரியுமா? இந்த நாட்டை உருவாக்குனதே நாம தான். அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஆங்கிலேயன் கையில கொடுத்துட கூடாதுங்கிறது அவ்வளவு வெறி. ஏறத்தாழ 530க்கு மேற்பட்ட சமஸ்தானங்களாக இந்த நாடு பிளவுபட்டு கிடந்தது. ஒரு காலத்தில் இந்தியா என்கிற ஒரு பெரிய நிலப்பரப்பே கிடையாது. அன்னைக்கெல்லாம் சின்ன சின்ன குண்டு தனித்தனியா குட்டி குட்டியா நாடு. இங்க ஒரு மன்னர், அங்க ஒரு மன்னர், அங்க ஒரு மன்னர், இங்க ஒரு சிற்றரசர், அங்க ஒரு பெரிய அரசர். அதையெல்லாம் தட்டி தட்டி ஒன்றிணைத்து அகண்ட பாரதத்தை உருவாக்கியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். இன்னைக்கு நாம வச்சிருக்கிறத விட முகலாய மன்னர்கள் உருவாக்கிய பாரதத்தினுடைய எல்லை பெரிது. முஸ்லிம் மன்னர்கள் இந்த நாட்டிலே இருந்த பொழுது இந்த நாட்டுடைய எல்லை பரப்பு எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு நம்ம நாட்டோட இல்லாத பங்களாதேஷ் அன்றைக்கு இருந்தது, பாகிஸ்தான் அன்றைக்கு இருந்தது, பர்மா அன்றைக்கு இருந்தது. ஒரு அகண்ட பாரதம் என்கிறார்களே, அந்த அகண்ட பாரதத்தை உருவாக்கிய சிற்பிகள் நம்முடைய முன்னோர்கள். உருவாக்குனவனுக்கு தான் வழி தெரியும், மத்தவன் வேடிக்கை பார்ப்பான். அழிஞ்சிடக்கூடாது, நாசமா போயிடக்கூடாது, எப்படி காப்பாத்துறது? இந்த நாட்டு மக்களை நல்ல முறையில் வாழ வைப்பதற்கான திட்டங்களை எல்லாம் தீட்டியவர்கள் முஸ்லிம்கள். நீதி நிர்வாகம் ஒரு நாட்டுக்கு அடிப்படை, ஜனநாயகத்தின் முக்கியமான தூண்களில் ஒன்று என்கிறார்கள் நீதி, நீதிமன்றம். இந்தியாவுடைய பழமையான நீதி எப்படி இருந்தது? என்ன மாதிரியான நீதி நம்ம வழங்கிக்கிட்டு இருந்தோம்? 18 பட்டியை கூட்ட வேண்டியது ஆலமரத்தடியில சொம்ப வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்வார் நாட்டாம. சொம்பு காணும், சொம்புல தண்ணி இல்ல, தீர்ப்பே தப்பா போயிடும். ஒரு முறை கிடையாது, சட்ட விதிகள் கிடையாது. சாட்சி என்றால் என்ன, கண் சாட்சி என்றால் என்ன, எழுத்து ஆதாரம் என்ன, எதுவுமே கிடையாது. வந்ததை திம்போம், விதி வந்தா சாவங்கிற மாதிரி நாட்டாம வாயில என்ன வந்துச்சோ அதான் தீர்ப்பு. அப்படி இருந்த இந்த தேசத்திற்கு நீதி நிர்வாகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். சொல்லிக் கொடுத்தார்களா? கேட்டா பிரிட்டிஷ்காரன் தான் கோர்ட் முறையை கொண்டு வந்தாங்களாம். சொல்லு பார்க்கலாம். உண்மையாக இருந்தால் நான் கேட்கிற கேள்விகளுக்கு எவனா இருந்தாலும் பதில் சொல்லி பார்க்கலாம். எங்களுடைய முன்னோர்கள் இந்த நீதி நிர்வாகத்தை உருவாக்கினார்கள் என்பதற்கு இன்றைக்கும் அந்த நீதிமன்றத்திலே எச்சங்கள் மிச்சம் இருக்கின்றன. அங்கே பயன்படுத்தப்படுகிற சொற்களை பார்த்தாலே தெரியும். பெரிய ஆதாரம்லாம் நீங்க வரலாற்றை புரட்ட தேவையில்லை. நீதிமன்றத்திலே, காவல் நிலையத்திலே பயன்படுத்தப்படுகிற சொற்கள் என்ன? ஒரு குற்றவாளியை கைது செய்கிறார்கள், கைது என்கிறார்களே, அது என்ன சொல், என்ன மொழி சொல்லு? நீ தமிழா? தமிழ்ல எழுதிட்டு இருக்கிற, ஆனா தமிழ் கிடையாது. காட்டு, நீ டிக்ஷனரியில காட்டு பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் தமிழிலே சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், மூல மொழி இருந்து காட்டு எனக்கு. கைது என்பதனுடைய மூல சொல் என்ன சொல்லு நீ? ஏன்னா இன்னைக்கு அகராதியில கைது இருக்கிறது, தமிழ் சொல்லு மாதிரி இருக்குது. மூல சொல்ல சொல்லுடா. கைது செய்தல், கைது என்ற சொல் எந்த மொழி? தமிழா, கன்னடமா, தெலுங்கா, கொங்குனியா, ஹிந்தியா, சமஸ்கிருதமா, என்ன மொழி? எங்க அப்பன் பாட்டன்மார்கள் பயன்படுத்திய அரபிய மொழி, பாரசீக மொழி, உருது மொழி. ஒரு சொல் இல்ல, நூத்துக்கணக்கில். கைது பண்ணவன கொண்டு போய் கோர்ட்ல ஆஜர்படுத்துறீங்க. ஆஜர் என்ன மொழி சொல்? ஆஜராகிவிட்டேன் அப்படிங்கிறோம்ல, ஆஜர் சார் அப்படின்னு ஸ்கூல்ல சொல்றாங்கல்ல, ஆஜர்படுத்துதல். ஆஜர் என்ன மொழி சொல்? உடனே ஜாமீனுக்கு அப்ளை பண்ணு, ஜாமீன் என்ன மொழி சொல்? நீதிபதி வாய்தா போட்டுட்டார், வாய்தா என்ன சொல்? இன்னும் நாட்கள் பாக்கி இருக்கிறது, பாக்கி என்ன சொல்? சொல்லு நீ. பாக்கி எங்க இருந்து வந்துச்சு? வாய்தா எங்க வந்துச்சு? ஆஜர் எங்க வந்துச்சு? ஜாமீன் எங்க வந்துச்சு? இதுக்கெல்லாம் சேர்த்து வக்கீல கூப்பிடுறிய, வக்கீல் என்ன சொல்? என்னத்தான் இவன் வழக்கறிஞர் வழக்கறிஞர்னு விளக்கெண்ணெய் ஊத்தி விளக்கி கொடுத்தாலும் வாயில வரமாட்டு. வக்கீல கூப்பிடுங்க. எங்க அப்பன் பேட்டன் வந்ததுரா,
அனைத்தும் அரபி சொல். இதையெல்லாம் எங்க சொல்லிவிடுவோமோ அப்படின்றதுக்காக சில பேர் வேலை பார்க்கிறான். இவனெல்லாம் கூட்டம் போட்டா வரலாறு வெளியே வருமே, வரலாறு வந்தா உரிமையை கேட்பானே. இந்த கூட்டம் நடத்துறதுக்கு நடத்தாத, கூட்டம் நடத்த அனுமதி இல்லை. என்னப்பான்னு கேட்டா நீங்க கூட்டம் நடத்துறதுல ஏதோ உள்நோக்கம் இருக்க மாதிரி தெரியுது. சரி, வெளிநோக்கத்தை நீ சொல்லு, உள்நோக்கத்தை நான் அடுத்து சொல்றேன். வெளி மூலம் உள் மூலம் மாதிரி இருக்கு. சிதம்பரம் டிஎஸ்பி ஐயாவுடைய வாசகம் உள்நோக்கம் என்ன என்ன சொல்லிவிட்டோம். இல்லைன்னு மறுக்கிறீங்களா? மறுங்க, வாங்க மைக்கு தர்றோம், மேடை நாங்க போட்டு தர்றோம், மறுங்க. சில பேர் அப்படியும் செய்கிறார்கள், முகநூல்லே பரப்புகிறார்கள். வஉசிக்கு 2 லட்சம் கொடுத்தது யார்? அவர் கொடுத்தார், இவர் கொடுத்தார். தௌஹீத் ஜமாத்துக்காரன் கதை விட்டுக்கிட்டு இருக்கிறான். பக்கீர் முகமது 2 லட்சம் கொடுத்தாருன்னு எல்லாம் பொய்ன்னு ஒருத்தன் கிளப்பி விடுறான். நீ மேடைக்கு வாட, நான் சொல்றேன் பதில. அதற்கான பதில் என்னிடத்தில் இருக்கிறது. புதிய பதில் அல்ல, பழங்காலத்திலே வஉசியால் எழுதப்பட்ட, வஉசி தன்னுடைய கைப்பட எழுதி வைத்த நூலிலிருந்து ஆதாரம் காட்டுகிறவா, அவர் எழுதிய கவிதை தொகுப்பிலிருந்து ஆதாரம் காட்டுறவா. பெரிய மேதாவி மாதிரி 40 லட்சம் ரூபாய் பங்கு போட்டாரு, ஒரு ஷேருடைய விலை 25 ரூபான்னு போட்டாரு, பங்கு சேர்த்து தான் கப்பலை கட்டினாரு. நம்ம சொல்றோம்ல, வஉசியை பத்தி சொல்றீங்களப்பா, கப்பல் வாங்குறதுக்கு காசு கொடுத்த பக்கீர் முகமது ஏன் சொல்லலன்னு கேட்ட உடனே அதுக்கு இப்படி ஒரு கிளப்பி விடுறான். 40 லட்சம் ஷேர் போட்டது உண்மை, ஒரு ஷேருடைய பங்கு 25 ரூபாய் போட்டது உண்மை, 8000 ஷேரை வாங்கினவர் பக்கீர் முகமதுங்கிறது உண்மை. போச்சா, முடிஞ்சா பதில் குறிச்சுக்க. என்ன சொல்ல வருகிறீர்கள்? அப்போ நாட்டுடைய நீதி நிர்வாகத்தை கற்று தந்ததில் எங்களுடைய முன்னோர்களுடைய அந்த சிந்தனை இருக்கிறது, உருவாக்கம் இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது. அதனால் தான் ஆங்கிலேயன் வந்து அமர்ந்த நேரத்திலே வேகப்பட்டான், கோபப்பட்டான், கிளர்ந்து எழுந்தான். நீதிமன்றம் மட்டுமில்லை, எல்லா துறைகளிலேயும் நிர்வாக மட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மேலிருந்து கீழே வரைக்கும் தனித்தனியாக ஒரு அடுக்குகளை வைத்து மேல இருக்கிறவன் கீழே இருக்கிற கிராமத்தை கவனிக்க முடியாது. அவனுக்கு கீழே ஒரு ஸ்டெப், அவனுக்கு கீழே ஒரு ஸ்டெப். யாரு உருவாக்குனா? பஞ்சாயத்து போர்டு செட்டப், உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இந்த செட்டப் உருவாக்குனது யார்? பஞ்சாயத்துங்கிறப்ப, பஞ்சாயத்துங்கிற சொல்ல சொல்லு நீ. அது என்ன சொல்? அது என்ன வார்த்தை? பஞ்சத்திலிருந்து வந்ததா பஞ்சாயத்து? பஞ்சத்திலிருந்து வந்தா அதுக்கு அர்த்தமே வேற. அது பாஞ்சில இருந்து வந்தது பஞ்சாயத்து. 1 2 3 4 5 5 பிரமுகர்கள். ஆயத்தனா பிரமுகன், முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் 5 பேர் அந்த ஏரியாவுக்கு போட்டு அவன் தலைமையில் அங்க ஒரு நிர்வாகம். கொடுத்தவன் யாரு? எங்க அப்பன் பாட்டேன். நீ மாத்தினியா? எவ்வளவு மாத்தி விட்டாங்க. இப்ப மாவட்டங்கிறியல, டிஸ்ட்ரிக்ட்ங்கிறியல. எப்படி இருந்துச்சு முன்னாடி? நான் தான் ஜில்லா ரவுடி முந்தியலாம். ஜில்லாங்கிற சொல்லே இப்ப இல்ல. இப்படி எத்தனையோ சொற்களை மாற்றினார்கள். அத்தனை மாற்றிய பிறகும் மிச்சம் இருக்கிற சொற்கள் இது. தாலுகா ஆபீஸ் கட்டி வைக்கல. என்ன தாலுகா? அது எங்க இருந்து வந்துச்சு சொல்லு. தாலுக் என்ற அரபி சொல் தாலுகாவா மாறி இருக்கிறது. அது தமிழ் கிடையாது, ஹிந்தி கிடையாது, இந்தியாவில் உள்ள எந்த மொழியும் கிடையாது. பண்டமாற்று முறை நம் நாட்டுடைய பழங்கால வியாபார முறை. ஒரு குத்த அரிசி வேணும்னா வீட்டில் இருக்கிற புளியை கொண்டு போய் வித்துட்டு அரிசியை வாங்கிட்டு வந்து சோறாக்கணும். வத்தல் வாங்கணும்னா கடுகு கொண்டு கொடுக்கணும். மிளகா வாங்கணும்னா கத்திரிக்காய் விற்கணும். மூட்டை மூட்டையா தூக்கிட்டு போய் மூட்டையா தூக்கிட்டு வந்து அப்படித்தான் குடும்பம் நடத்த முடியும், சமைச்சு திங்க முடியும். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் நடத்திய வியாபார முறை. ஆனா இன்னைக்கு ரூபா நோட்டை தூக்கி நீட்டிய சாம வீடு வந்து சேருது. இந்த நாணய முறையை உங்களுக்கு கற்றுத்தந்தது யார்? இந்த தேசத்தை அறிமுகப்படுத்தியது யார்? முகமது பின் துக்ளக் என்ற முஸ்லிம் ஆட்சியாளர் இல்லையா? சொன்னீர்களா? எந்த பக்கத்தை எடுத்தாலும் சுதந்திர போராட்ட வரலாறாக இருக்கட்டும், நாட்டின் உருவாக்கமாக இருக்கட்டும், இந்த தேசத்திலே உருவாக்கப்பட்ட எந்த துறையாக இருக்கட்டும், அனைத்திலேயும் முஸ்லிம்களுடைய அடையாளம் இன்று வரைக்கும் மிச்சம் இருக்கிறது. ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் மறைக்கிறார்கள், வேண்டுமென்றே திட்டமிட்டு மறைக்கிறார்கள். வேண்டாம், சொல்லக்கூடாது. முஸ்லிமுடைய தியாகம் வெளியில் வரக்கூடாது. எத்தனை பெரும் தியாகம்! மருதநாயகத்தை பற்றி தெரியுமா?
தெரிஞ்சிருக்கும். எப்ப தெரிஞ்சிருக்கும்? கமலஹாசன் ஒரு படம் எடுத்தார்ல, அதுக்கு பிறகு தெரிஞ்சிருக்கும். அது வரைக்கும் மருதநாயகம் என்ற ஒரு பெயர் தமிழகத்திற்கு அறிமுகம் இல்லாத பெயர். கான் சாஹிப் என்றும் யூசுப் கான் என்றும் மருதநாயகம் என்றும் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்ட மாவீரன், ஆங்கிலேயரின் கண்களில் விரலை விட்டு ஆட்டியவன். கமலஹாசன் படம் எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அவனை பத்தியான லேசான ஒரு அறிமுகம் இந்த தேசத்திற்கு. அந்த வரலாறு என்ன தெரியுமா? கமலஹாசன் அவரே சொல்றார், நான் விடுதலை போராட்ட வரலாற்று நாயகன் குறித்து ஒரு திரைப்படம் எடுக்க விரும்பினேன். அதற்காக இந்திய வரலாற்று நூல்களை ஆய்வு செய்தேன். ஆய்வு செய்து பார்த்த பொழுது நான் அறிந்து கொண்ட உண்மை என்னவென்றால், இங்கே வரலாறு என்ற பெயரால் அதை எழுதுகிறவர் என்ன சாதியோ, என்ன மதமோ, எந்த இயக்கமோ, தன்னுடைய சாதி மதத்தை தூக்கி பிடிக்கிற வகையில் ஒரு சார்பு தன்மையோடு எழுதியிருக்கிறார். உண்மை வரலாறு எழுதப்படவில்லை என்பதை அறிந்து கொண்டேன். நம்ம சொல்லல, கமல் சொல்றார். கமல் சொல்லிட்டா பெருசா அப்படி கேட்க தேவையில்லை. முஸ்லீம் இல்லைன்றக்காண்டி நான் சொல்றேன். ஆமா, கமல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, கமலே சொல்லிட்டார், அந்த அர்த்தத்தில் இல்லை. முஸ்லீமுக்காக வேண்டி வக்காலத்து வாங்க வேண்டிய தேவை கமலுக்கு இல்ல தானே. கடைசியில் அவர் சொல்றாரு, உண்மையான வரலாறு கண்டுபிடிக்கணும், எதையாவது ஒரு பதிவு செய்யணும். நான் உடனடியாக புறப்பட்டு இங்கிலாந்திற்கு சென்றேன். இங்கிலாந்து மகாராணியை சந்தித்தேன். ஏன் மகாராணியை சந்திக்கிறாரு? அவன் தானே பிரிட்டிஷ்காரன் தானே இந்த நாட்டை ஆட்சி செஞ்சான். அவன்கிட்ட போய் கேட்போம், உனக்கு யாரா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுன்னு கேட்போம். அப்ப தெரிஞ்சிடும் இந்த நாட்டில் உண்மையான விடுதலை வீரன் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று மகாராணியை சந்தித்து, இந்தியாவில் நீங்கள் இருந்த பொழுது உங்களுக்கு பெரும் குடைச்சலாக இருந்தவர்கள் யார், ஒரு பட்டியலை தாருங்கள் கேட்கிறார். இங்கிலாந்து நாட்டுடைய தஸ்தாவேஜுகள் புரட்டப்படுகிறது, ஒரு நீண்ட பட்டியல் வழங்கப்படுகிறது. அந்த பட்டியலில் இருந்து ஒருவரை பொறுக்கி எடுக்கிறார், அவர்தான் மருதநாயகம். அதனால தான் மருதநாயக பட துவக்க விழாவிற்கு இங்கிலாந்து மகாராணியை கமலஹாசன் அழைத்திருந்தார். ஏன்னா சம்மந்தம் இல்லாம அந்த பொம்பளை எதுக்கு இவன் கூட்டு வர்றான் அப்படின்னு யோசிச்சா, அந்த அம்மா கொடுத்த ரெக்கார்டு, இவன் கடுவரத்து வந்துட்டாயான்னு இருக்கான் கூட, அவன் தான் எனக்கு தேவை. மருதநாயகத்துடைய வரலாற்றை படமாக எடுக்கிறேன் எடுத்தார். வரலாறு தெரியுமா இந்திய மக்களுக்கு? எப்படிப்பட்ட சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தான் தெரியுமா? அவன் இருக்கிற வரைக்கும் அவனை நேருக்கு நேராக எதிர்கொள்ள முடியாத ஆங்கிலேய அரசு அவனுடைய மெய்காப்பாளர்களை விலை கொடுத்து வாங்கியது. தொழுது கொண்டிருந்தவனை காட்டிக் கொடுத்து ஆங்கிலேயர்கள் கைது செய்தார்கள். களத்திலே ஒன்றும் பண்ண முடியல. தொழுது கொண்டிருந்த யூசுப் கானை பின்னால் இருக்கிற மெய்காப்பாளர்கள் காட்டிக் கொடுத்து கைது செய்யப்படுகிறான். கைது செய்யப்பட்ட மருதநாயகம் தூக்கிலிடப்படுகிறான். தூக்கிலிட்டாலும் கூட ஆங்கிலேயருடைய மனசு அடங்கல. கடுவரத்து வந்து விட்டானே, இவனை சும்மா விடக்கூடாதா, வெறுமனை சாவடிக்க கூடாதா அப்படின்னு அவனுடைய உடல்களை எல்லாம் கண்டம் துண்டமாக வெட்டுகிறார்கள். அதுல இன்னொரு வரலாறு சொல்லப்படுகிறது. யூசுப் கான் மருதநாயகம் அவன் மூச்சு பயிற்சியிலே தேர்ந்தவன். பல நிமிடங்களுக்கு மூச்சை தம் கட்டி வைக்கிற உடல் வலுவுள்ளவன். தினசரி பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தான். தூக்கிலே தொங்க விடப்பட்ட பொழுது சில நிமிடங்களுக்கு மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டிருந்தான். கயிறு இறங்கினாலும் அவன் உயிர் இறங்கவில்லை. அதுக்கப்புறம் 2வது அட்டம்ப்ட் 3வது அட்டம்ப்ட்ல தான் ஆளு காலி ஆகுறான். பிரிட்டிஷ்காரனுக்கு பயம், கொஞ்சம் நெஞ்ச உசிரி இருந்தா என்ன பண்றது, வெட்டு. தலை தனியாக, முண்டம் தனியாக, கால் தனியாக, கை தனியாக, தனித்தனியாக வெட்டி திருச்சியிலே ஒரு உறுப்பு, மதுரையிலே ஒரு உறுப்பு, திண்டுக்கல்லிலே ஒரு உறுப்பு என்று அவனுடைய உடல் பாகங்களை எல்லாம் பல்வேறு பகுதிகளில் புதைக்கிறான். அவனுடைய தலை புதைக்கப்பட்ட இடம்தான் இன்றைக்கும் மதுரைக்கு அருகிலே ஹான்சாபுரம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அவன் குடியிருந்த வீட்டை பார்த்து ஆங்கிலேயன் கோபமடைந்தான். பெரிய மாளிகை, அவன் வாழ்ந்த வீடு என்ன செய்யும், வீட்டை இடிச்சான். இடிக்கப்பட்ட வீட்டினுடைய மணல் மேடுகள் கோபுரம் போல் குவிந்து கிடந்தது. இன்றைக்கும் மதுரையில் ஒரு தெரு இருக்கிறது, போய் பாருங்கள். ஹான்சாபுரம் மேட்டு தெரு என்பது அதனுடைய பெயர். இந்த பெயர் வந்த வரலாறு என்ன என்று வரலாற்றை புரட்டினால், ஹான் சாஹிபுடைய வீட்டை இடித்து பல மாதங்களுக்கு பெரும் மேடாக குவிந்து கிடந்தது. அதுதான் பிற்காலத்திலே ஹான்சாபுரம் மேட்டுத்தராக மருதி வந்தது என்று வரலாறு சொல்கிறது. இன்னைக்கும் போய் பார்க்கலாம்.
அந்த தெரு இருக்கிறது, அந்த பெயரும் மிச்சம் இருக்கிறது. அழிச்சிருப்பானுவோ ஏதோ அங்க அங்க ஒன்னு ரெண்டு தெரியாம கிடக்குது. இப்ப மேடையில் சொல்லிட்டோமா, அடுத்த மாசம் அப்படி போனா போவானுவோ, பேரை மாத்துன்னு சொன்னாலும் சொல்லுவானு பாருங்களேன். மருதநாயகம் வரலாறு தெரியாது சமூகத்திற்கு, இந்திய மக்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட தியாகிகளே அற்பத்தில் யாரை யாரை எல்லாமோ பெரிய தியாகிகளாக காட்டினீர்களே. அதுல பெரிய கவலை என்னவென்று சொன்னால், ஒன்றுமில்லாதவர்களை எல்லாம் பெரும் தீரர்களாக வீரர்களாக ஒவ்வொரு குடியரசு தினத்தின் பொழுதும் சுதந்திர தினத்தின் பொழுதும் நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். நிகழ்த்தப்படுகிற உரைகளில் ஒரே ஒரு முஸ்லிமுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறதா? போன மாசம் தான் போச்சு, ஆகஸ்ட் 15 முதலமைச்சர் உரை நிகழ்த்தினார், நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது, பெரிய பட்டியல் வாசித்தார். நானும் கூர்ந்து கவனிக்கிறேன், முஸ்லிம்களுடைய பெயர் அதிலே சேர்க்கப்படுமா சேர்க்கப்படுமா கவனித்துக் கொண்டே வருகிறேன். கட்டபொம்மன் வருகிறார், வாஞ்சிநாதன் வருகிறார், கங்காதர திலகர் வருகிறார், திருப்பூர் குமரன் வருகிறார். யூசுப் கானுக்கு இடமில்லை. டெல்லியில் பாடுபட்ட முஸ்லிம்கள் அதை தலைமையேற்ற பகதூர் ஷாவுக்கு இடமில்லை. நீங்கள் யாரையெல்லாம் பட்டியலிடுகிறீர்களோ அவர்களெல்லாம் அவருடைய உண்மை வரலாறு என்ன? வாஞ்சிநாதனை பற்றி எல்லா கூட்டங்களிலும் பேசப்படுகிறது. வீர வாஞ்சி, வாஞ்சியோட இப்ப வீரமும் சேர்ந்துக்குச்சு. சாவர்கரோட எப்படி வீர சாவர்கர் சேர்த்தாங்களோ அதே மாதிரி இப்ப வீர வாஞ்சி. என்னப்பா வீரமா செஞ்சாரு அப்படின்னா, ஆஸ்துரை ஆங்கிலேய தளபதி ஆஸ்துரையை சுட்டுக் கொன்றவன் வாஞ்சிநாதன். அப்படியா? அப்படின்னா பெரிய ஆள் தான். இடம் வரலாற்ற படிப்பமேன் படிச்சா நம்ம பள்ளிக்கூடத்து பாட புத்தகம் சொல்லுது இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவன் வாஞ்சிநாதன் அப்படின்னு நம்ம வரலாறு சொல்லுது. ஆஸ்துரையை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதன் அவனும் அந்த வரலாற்றை சொல்லி வைத்து விட்டு சென்றான். அவன் சொல்லுகிற வரலாறு வேறு வரலாறு. பின்னாடி இப்படி எல்லாம் கள்ளப்பயில வருமானம் தெரிஞ்சோ என்னமோ தெரியல, அவனே உண்மையை எழுதி வச்சுட்டு போயிட்டான். வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திலே ஆஸ்துரையை சுட்டுக் கொள்கிறான். சுட்டுக் கொண்டு விட்டு ஓடி ஒளிகிறான் கழிவறைக்குள்ளே. அங்கு சென்று துப்பாக்கியால் தன்னையும் சுட்டு தற்கொலை செய்து கொள்கிறான். அவருடைய பையிலே ஒரு கடிதம் எழுதி வைத்து விட்டு அவன் உடலை கைப்பற்றப்படுகிறது. உள்ள இருக்கிற கடிதம் வெளியிலே வருகிறது. கடிதத்தில் அவன் சொல்லுகிறான், ஆஸ்துரை நம்முடைய சனாதன தர்மங்களை அழித்துவிட முயற்சிக்கிறார். வாஞ்சியினுடைய ஸ்டேட்மெண்ட் ஏன் கருத்து இல்ல, உங்க கருத்து இல்ல, வரலாற்றை எழுதின வரலாற்று ஆசிரியருடைய கருத்து இல்லை. வாஞ்சிநாதன் எழுதிய கடிதத்தை வாஞ்சி எழுதி வைத்திருக்கிறார். ஆஸ்துரை நம்முடைய சனாதன தர்மங்களை அழிக்க நினைக்கிறார். அது என்ன சனாதன தர்மம்? இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் பரவலாக அறியப்படுகிற இந்து மதத்தினுடைய ஒரிஜினல் பேரு சனாதன தர்மம். இந்து மதம்னு ஒரு மதம் கிடையாது. அப்படியே பேச்சு வழக்கில் இந்து மதம் இந்து மதம் இந்துங்கிறாங்க. அந்த மக்களுக்கு அதனுடைய வரலாறு தெரியாது. இந்துங்கிற சொல்லு எங்க இருந்து வந்துச்சு, அது மதத்துக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கா, பேர் சொல்லப்பட்டிருக்கா வேதத்திலிருந்து காட்டு. எந்த வேதத்திலையும் இந்து என்ற சொல் கிடையாது. ரிக்கிலே கிடையாது, யஜூரிலே கிடையாது, அதர்வன சாம வேதங்களில் கிடையாது, பகவத்கீதையில் கிடையாது, வேறு எந்த இந்து மதத்தினுடைய ஆத்தன்டிக்காக கருதப்படுகிற சுருதிகளிலும் கிடையாது, ஸ்மிருதிகளிலும் கிடையாது. இந்து என்பது பிற்காலத்து வார்த்தை. அதனால தான் இந்திய அரசியல் சாசன சட்டம் எழுதும் பொழுதே பெரிய குழப்பம். சில பேர் தப்பா அதான் சும்மா தெரியாம சொல்றான்னு நினைப்பீங்க. அதுக்காண்டி நான் சொல்றேன் கூடுதல் தகவலுக்கு. இந்திய அரசியல் சாசன சட்டப்படி இந்து என்றால் யார்? ஏன்னா இந்த நாட்டு குடிமக்களை பத்தி ஒரு டெபினேஷன் இருக்கணும்ல. முஸ்லீம் என்றால் யார்? அதுல ஒரு விளக்கம் இருக்கிறது. கிறிஸ்தவன் என்றால் யார்? அது ஒரு விளக்கம் இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவ வணங்குவாரு, மரியம்மையை புனிதமா நினைப்பாரு, அவர் தான் கிறிஸ்தவர். இவர் அல்லாஹ் வணங்குவாரு, நபிகளாயத்த தூதர்னு சொல்லுவாரு, அவர் தான் முஸ்லீம். இதே மாதிரி இந்துக்கு ஒரு டெபினேஷன் சொல்லணும்ல. இந்துவுக்கு நம்முடைய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுது என்றால், யார் இந்து என்று சொல்வதற்கு பதிலாக யார் முஸ்லிம் இல்லையோ, யார் கிறிஸ்தவன் இல்லையோ, யார் பாரிசி இல்லையோ, யார் சீக்கியன் இல்லையோ அவனே இந்து. முஸ்லிம்னா என்ன சொல்றோம்? இவன் முஸ்லிம்னு. அப்ப இவன் இந்துன்னு சொல்லணும்ல.
யார் முஸ்லீம் இல்லையோ அதனால தான் கருணாநிதி, வீரமணி எல்லாரும் இந்துங்கிறாங்க. அவரு சொல்றாரு நான் இந்து இல்லங்கிறாரு. சட்டம் சொல்லுது நீ இந்து தாங்க. திராவிட கழக தலைவருக்கு வீரமணி இருக்காரு, அவருமே கேளுங்க என்ன மதம்? நான் மதமே கிடையாதுப்பா, நான் கடவுளே நம்பலப்பா, நான் இந்துவே இல்லைங்கிறாரு. சட்டப்படி இந்து. ஏன் நீ முஸ்லீமா? முஸ்லீம் இல்ல. நீ கிறிஸ்டினா? கிறிஸ்துவம் இல்ல. நீ சீக்கியனா? சீக்கியம் இல்ல. அப்ப நீ இந்து போ. நம்ம சட்டப்படி சொல்லுகிறேன். அப்ப அதனுடைய பெயர் சனாதன தர்மம். சனாதன தர்மங்களை அழிக்க நினைக்கிறார். என்னப்பா சனாதன தர்மத்தில் என்னத்தை அழிச்சு விட்டாரு? உடன்கட்டை ஏறுதலை எதிர்க்கிறார். கணவன் இறந்தவுடனே மனைவி சாக வேண்டும் என்பது தர்மம், அந்த நெருப்பிலே எரிய வேண்டும் என்பது தர்மம். அந்த தர்மத்தை இவர் எதிர்க்கிறார். விதவைகள் மறுமணம் புரிய வேண்டும் என்கிறார். குழந்தை திருமணத்தை வெறுக்கிறார். தீண்டாமை கூடாது என்கிறார். மாட்டிறைச்சி ஆதரிக்கிறார். எனவே இவர் இருந்தால் நம்முடைய தர்மங்களை அழித்து விடுவார் போல இருக்கிறது. ஆகையினால் இவர் இருக்கக்கூடாது என்று நான் இவரை சுட்டுக் கொள்கிறேன் என தன்னுடைய சட்டப்பையில வரலாறை எழுதி வச்சுட்டு செத்து போனா வாஞ்சிராத. நம்ம பள்ளிக்கூட புத்தகம் சொல்கிறது வாஞ்சி விடுதலைக்காக போரிட்ட தியாகி. எப்படிப்பட்ட அவதூறு பாருங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பேசுகிறார்கள். கட்டபொம்மனுடைய வரலாறு என்று மறைந்த முன்னாள் எழுத்தாளர் தமிழ்வாணன் அந்த பதிப்பகத்திலிருந்து ஒரு புத்தகமே போட்டிருக்கிறாங்க. அதுல கட்டபொம்மன் வரலாறு, கட்டபொம்மன் அவன் விடுதலை வீரன் அல்ல, அவன் ஒரு கொள்ளையன் என்று ஒரு புத்தகமே. நம்ம போட்டதில்லை, போட்டா நீனா எழுதிக்கிட்டேன். நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதி குவித்த தமிழ்வாணன் புத்தகம் எழுதுகிறான். அவனுக்கு விடுதலைக்கு சம்பந்தம் கிடையாது, அவன் ஒரு கொள்ளக்காரன்பா. திருச்சி ஜமால் முகமது கல்லூரியிலே வரலாற்று பேராசிரியர்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவனை வீரபாண்டி வீரபாண்டி என்கிறார்கள். வீரத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லையே. என்னங்க அப்படி சொல்லிவிட்டிய? வீரபாண்டியனா அப்படியே ரத்தம் கொப்பளிக்குமே, நரம்பெல்லாம் புடைக்குமே. என்ன இன்னைக்கு வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் பாருங்க, ஆண்டு விழா நடக்கும். ஆண்டு விழால மாறு வேட போட்டின்னு ஒன்று வச்சுருவான். யாரெல்லாம் வருவா? காந்தி வருவாரு, அன்னை தெரசா வருவாங்க, விவேகானந்தர் வருவாரு. அந்த பட்டியல்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்துருவார். எப்ப இந்த வீரபாண்டிய நம்ம ஊர்ல ஃபேமஸ் ஆனார்னா, இந்த சிவாஜி ஒரு படத்தை எடுத்தாரு. வீரபாண்டிய கட்டபொம்மங்கிற பேர் ஒரு படம் எடுத்தாரா. இப்பவும் பாருங்களேன், கட்டபொம்மன் எப்படி இருப்பான்னு கற்பனை பண்ணலாம். சிவாஜியோட அந்த பேசுகிறதா நினைப்புக்கு வருது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்க்கல. அந்த ஆளு வந்து அதுவும் நடிச்சு அவருடைய நடிப்புல சொல்லவே தேவையில்லை. பிச்சு உதறுவாரு, அப்படியே நாடி நரம்பெல்லாம் சீட்டுடைய நுனிக்கு வந்துருவோம். வசனங்கள் ஜாக்சன் துறையை சந்தித்து அவர் பேசுகிற வீர வசனம் இன்னைக்கு சொல்லி பாருங்களேன், சொன்னாலே உங்களுக்கு அப்படி வீரம் கொப்பளிக்கும். நாற்று நட்டாயா, களைவரித்தாயா, எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அழைத்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானா மானங்கட்டவனே யாரிடம் கேட்கிறாய் கப்பம். அப்படி சொன்ன உடனே அப்படி ஒரு அது படிச்ச உடனே நமக்கு என்ன தோணுது? ஜாக்சன் துறையிட்ட நேருக்கு நேரா போய் அப்படியே அந்த சங்கிலியெல்லாம் அப்படி இழுத்து பிடிச்சிட்டு பேசுறாரு பாருங்க. அதான் அந்த திரைப்படத்தினுடைய கதாசிரியர் வசனகர்த்தாவுடைய வசனம். அதுக்கும் பாண்டியனுக்கு சம்பந்தம் இல்லை, கட்டபொம்மனுக்கும். இதை சொல்லி கொடுத்து பெரிய ஹீரோ ஆக்கிட்டானுவ. கடைசியில் வரலாற்றுத்துறை ஆசிரியர் சொல்றாங்க, ஜாக்சனை சந்திச்சாங்கிறப்பா, ஒரு தடவை கூட அவன் ஜாக்சனை நேர்லயே பார்க்கலையே, பார்க்காதவன் எப்படி இவன் பேசணும்? நேர்ல பார்க்கல, அவன் சௌத்த பார்த்து பேசிப்பானோ. நேரில் சந்திக்காத கட்டபொம்மனே நம்மளுக்கும் வீரபாண்டி தான் வருது. அதனால தான் பாருங்க, நெசமா பெரிய வீரனா இருந்திருந்தா எட்டப்பன் காட்டி கொடுத்தாங்கறாங்கல்ல, காட்டி கொடுத்தாங்கிறதுல இருந்து என்ன விளங்குது? இவன் நேருக்கு நேரா வரல, ஓடி ஒளிஞ்சிருக்கான். கல்ல பையன் தெரியுதா இல்லையா? ஒளிஞ்சவன தானே காட்டி கொடுக்க முடியாது. இந்த கடக்கம் பாரு, முன்னாடி வந்து நிக்கிறோம், இந்த கடக்கம் பாருன்னு சொல்றது. இவன் வெளியே தெரியாம உள்ள மறைஞ்சு கிடக்கிறானா, அவனை தான் காட்டி கொடுக்கணும். கயத்தாறு ஆரம்பிச்சிருக்கலாம். ஒவ்வொரு ஊரா ஒளிஞ்சு ஓடி வந்தவன்
கடைசியில புதுக்கோட்டையில வந்து உட்காரவும், புதுக்கோட்டை மகாராஜா அவன் ஆல்ரெடி பிரிட்டிஷ்காரனுக்கு ரொம்ப பெட்டு, அவன் பார்த்தான் இவனால நமக்கு தலையெழுத்து, நம்ம பேசாம சொல்லி விட்டுருவோம்னே, என் ஊர்ல தான் யாருக்கா புடிச்சுக்கொண்டான். அவன் போய் லபக்குன்னு தூக்கிட்டு போய் கயத்தாறுல போய் தூக்கில போட்டான். ஒளிஞ்ச இடவனை தூக்கிட்டு வந்து தூக்கில போட்டு ஆளை காலி பண்ணி இருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மனா வீரவசனமா? வீரபாண்டியனுடைய வரலாற்றை எல்லாம் தேச விடுதலை வரலாறு என்று சொல்ல தெரிந்த உங்களுக்கு, வாஞ்சிநாதனுடைய தகவல்களை எல்லாம் விடுதலை வரலாறு என்று சொல்ல தெரிந்த உங்களுக்கு, பகதூர் ஷாவுடைய வரலாறு, மாப்பிள்ளாக்களுடைய வரலாறு, மருதநாயகத்துடைய வரலாறு வரலாறாக தெரியவில்லையா? அயோக்கியத்தனம் இல்லையா? முஸ்லிம்களுடைய விடுதலை போராட்ட வரலாறு மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்த சதி செயல் இல்லையா? அது மட்டுமா, அதற்கு முந்தைய வரலாறு என்ற பெயரால் எதையெல்லாம் எழுதி வைத்தீர்கள்? எல்லாம் கதை, கற்பனை. 1-2 எழுதியிருப்பான், அதுவும் கப்சா. நீங்க கொஞ்சம் கற்பனை பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க யோசிச்சு பாருங்க. ஸ்கூல்ல வரலாற்று பாடத்தில் நீங்கள் படித்த முஸ்லிம்கள் யார்? ஒரு 5-6 பேரை சொல்லுங்கன்னா உங்களுக்கு எந்த பேர் நினைவுக்கு வரும்? 1-2 சொல்லுவியா, ஒரு 2-3-4 வரும். அதுல முதலிடத்தில் யார் வருவார்? அவுரங்கஜேப் ஒருவர். எல்லா பள்ளிக்கூட பாடத்திலையும் வச்சிருக்கான். கஜினி முகமது வருவார், மாலிகாபூர் வருவார். சரி, முஸ்லிம்களை பத்தி வரலாறு சொல்ல ஆரம்பிச்சுட்டா போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, முஸ்லிமுடைய பெயரை பயன்படுத்தி முஸ்லிமுக்கும் இந்துவுக்கும் இடையிலே கலவரத்தை உண்டாக்க, துவேஷத்தை ஏற்படுத்த வரலாற்றை பொய்யாக திரித்து மறைத்து எழுதுகிறார்கள். B.N. பாண்டே ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர், ஒரிசா மாநிலத்தில் ஆளுநராக இருந்தவர், அலகாபாத்தினுடைய நகர்மன்ற தலைவராக பல வருடங்கள் பணியாற்றியவர், பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர், மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர். B.N. பாண்டே சொல்லுகிறார், பாராளுமன்றத்தில் 1974 என்று நினைக்கிறேன், பாராளுமன்றத்தில் அவர் நிகழ்த்திய உரை இன்றைக்கும் பாராளுமன்ற குறிப்பிலே இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? நான் அலகாபாத் நகர்மன்ற தலைவராக இருந்த பொழுது கோவிலுடைய ஆவணங்கள் சம்பந்தமாக ஒரு வழக்கு வந்தது. நான் இந்த ஆவணத்தை படித்து பார்த்தேன். படித்தால் எனக்கு ஆச்சரியம். அதுவரைக்கும் நான் அறிந்து கொள்ளாத ஒரு வித்தியாசமான அவுரங்கஜேப்பை நான் பார்த்தேன். நான் படித்த பாடங்களில் அவுரங்கஜேப் ஒரு கொடுமையாளர், இந்துக்களை கொலை செய்தார், இஸ்லாத்துக்கு மதம் மாறுமாறு கட்டாயப்படுத்தினார், கோவில்களை இடித்தார், இந்து பெண்களை மானபங்கப்படுத்தினார். இதுதான் அவுரங்கஜேப்பை பற்றி எனக்கு பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுக்கப்பட்ட வரலாறு. ஆனால் அலகாபாத்துடைய அந்த வழக்கை படித்த பொழுது காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய தஸ்தாவேஜுகளை புரட்டுகிறேன். அந்த தஸ்தாவேஜுகளில் ஒரு செப்பு பட்டயம் இருந்தது. அந்த செப்பு பட்டயம் சொல்கிறது, மாமன்னர் அவுரங்கஜேப் ஆலம்கீர் அவர்களால் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு இத்தனை ஏக்கர் நிலம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்றொரு செப்பு பட்டயத்தை நான் பார்த்தேன். கோயிலுக்கு இடத்தை அள்ளி கொடுத்திருக்கிறான். என்னடா இது வித்தியாசமா இருக்கு? கோவிலை இடிச்சவன்ல நம்ம படிச்சிருக்கிறோம், ஏன்னா கோவிலுக்கு இடம் கொடுத்தார் வருது. அவரை பற்றிய வேறு வரலாறு இருக்கிறதா என்று நான் தேடினேன். தேடி பார்த்தால் ஏராளமான கோவில்களுக்கு மானியம் கொடுத்திருக்கிறார், வழிபாடுகளுக்கு உதவி செய்திருக்கிறார் என்ற ஒரு வரலாற்றை நான் அறிந்து கொண்டேன். எனவே நம்முடைய வரலாற்றை திருத்தி எழுத வேண்டும், பள்ளிக்கூடங்களில் உண்மை வரலாற்றை போதிக்க வேண்டும் என்று சொல்லி 1970களில் பாராளுமன்றத்தில் பேசுகிறார். இன்றைக்கும் அது பாராளுமன்ற குறிப்பிலே இருக்கிறது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் பாருங்க, அவுரங்கஜேப் கோவிலை இடிச்சார், அவுரங்கஜேப் இந்து மக்களை கட்டாயப்படுத்தினார். ஒரு வரலாறு இருக்கிறது. அவுரங்கஜேப் ஒரு கோவிலை இடித்ததற்கும் வரலாறு இருக்கிறதா? இல்லன்னு மறுக்கல. ஆனால் ஏன் இடித்தார், எதற்கு இடித்தார், அந்த செய்தி சொல்லப்பட்டால் அவுரங்கஜேப்பை இந்து மக்கள் தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். அதை மட்டும் மறைத்துவிட்டு கோவிலை இடித்தார் என்று சொல்கிறார்கள். ஏன் இடிச்சாரு, எப்ப இடிச்சாரு? அவுரங்கஜேப்புடைய படை சிற்றரசர்களோடு புறப்படுகிறது வங்காளத்தை நோக்கி. வழியிலே காசி, வாரணாசி, காசி வருகிறது, இந்துக்களுடைய புனித நகரம். இந்து மன்னர்கள் சிற்றரசர்கள் கேட்கிறார்கள், எங்களுடைய புனித நகரம் வந்திருக்கிறது, கங்கை நதி இருக்கிறது, கங்கையிலே குளித்து விட்டு நான் கணபதியை தரிசித்து விட்டு வருகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கள். படையை ஓரம் கட்டுக்க மாட்டாரு அவுரங்கஜேப். எல்லாரும் போய் குளிக்கிறாங்க.
மகாராணிகள் எல்லாம் பல்லக்கிலே வைத்து அழைத்து செல்லப்படுகிறார்கள். எல்லாம் குளிச்சுட்டு கோயில் எல்லாம் முடிச்சுட்டு படை புறப்படட்டும் என்று சொன்னால் புறப்பட தாமதமாகிறது. அவுரங்கசீப் கேட்கிறார், ஏன்பா புறப்பட வேண்டியதானே, என்ன லேட்டு? இல்ல ஒரு ஆளு மிஸ்ஸிங்கு, கட்சி சமஸ்தானத்தினுடைய ராணியை காணோம், என்ன ஆச்சுன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கிறோம். அவுரங்கசீப் தன்னுடைய மெய்காப்பாளர்களை அனுப்பி வைக்கிறார். வரலாறு கதை சொல்லல, பழைய தஸ்தாவேஜுகளில் இடம்பெற்றிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த பழம்பெரும் அறிஞராக கருதப்படுகிற பட்டாபி சீதாராமையா தன்னுடைய நூலிலே இதை பதிவு செய்திருக்கிறார். அந்த வரலாற்று செய்தியை சொல்லுகிறேன். மெய்காப்பாளர்களை அனுப்பி தேடுங்கிறாரு. தேடி போகிறார்கள். கோவிலுக்குள்ளே நுழைந்தால் கணபதி விக்கிரகம் சிலை ஆடிக்கொண்டிருக்கிறது. விக்கிரகம் ஆடுதேன்னு கிட்ட வந்து பார்த்தா விக்கிரகத்துக்கு கீழே ஒரு பெரிய பள்ளம் தெரியுது. பள்ளத்திற்குள்ளே குனிந்து பார்த்தால் உள்ளே படிகள் தெரிகிறது. படிகளுக்குள்ளே இறங்கி பார்த்தால் கட்சி சமஸ்தானத்து ராணி மானபங்கப்படுத்தப்பட்டு மூளையை அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். சிற்றரசர்களுக்கு கோபம் தாங்கல. கோவில்ல அதுவும் புனிதமான அந்த விக்கிரகத்திற்கு நேர் கீழாக இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது. மன்னர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார். உடனடியாக மன்னர் சம்பந்தப்பட்டவரை கைது செய்கிறார். மக்கள் கேட்கிறார்கள், கோவிலின் புனிதத்தை கெடுத்து விட்டார்களே, என்ன செய்வது? எங்களுக்கு ஒரு புனித கோவிலை நீங்கள் உண்டாக்க வேண்டும் என்கிறார்கள். உடனடியாக அந்த விக்கிரகத்தை இடம் மாற்றி வைக்க சொல்லிவிட்டு இந்த கோவிலை இடிக்குமாறு கட்டளையிடுகிறார். இடித்து முடிக்கப்பட்ட பிறகு இன்னும் ஒரு இடத்திலே கோவில் கட்டப்படுகிறது. இதுதான் அவுரங்கசீப் கோவிலை இடித்த வரலாறு. இது எப்படி கொண்டு வந்தாங்க பத்தியா? காழ்ப்புணர்ச்சியில, இந்து மக்கள் மீது இருந்த வெறுப்புல அவுரங்கசீப் கோவிலை இடித்தார் என்பதை போல வெறுப்பில இடிக்கிறவர் தான் விக்கிரகத்தை இடம் மாற்றி விட்டு இடிப்பாரா? எல்லாத்தையும் சேர்த்து இடில சொல்லுவாரு. சிலையை தூக்கி ஓரமா வைக்கினாலே அது சேஃப்டி பண்ணு, இந்த இடத்தை புனிதம் கெட்டுவிட்டது என்கிறார்கள். நான் மன்னராக இருக்கிற ஒரு தேசத்தில் இந்து மக்கள் அப்படி கவலைப்படுவதை என்னால் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க முடியாது என்று அவர்களுக்கு நீதம் வழங்குவதற்காக இடிக்கப்பட்ட ஒரு கோவிலை இடித்த பெரும் கொடுமைக்காரர் என்பதாக சித்தரித்து விட்டார்களே. எல்லாம் இந்த சுதந்திர போரில் கொஞ்சம் கூட பங்களிப்பு செய்யாத, முஸ்லிம்களை அடக்கி ஆள நினைக்கிற இந்த காவி சிந்தனை உடையவர்கள் ஏற்படுத்திய வரலாற்று திரிபு. எல்லா இடத்திலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தையிலிருந்து பெரிய பெரிய சொற்கள் வரை எல்லா இடத்திலையும் நீங்கள் முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட வரலாற்றை படித்தால் கவனமாக படித்து பாருங்கள். உள்ள ஏதாவது ஒரு இக்கனா வச்சிருப்பான். சாதாரணமா சொல்றேன், இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். ஆங்கிலேயர் வருகை, பிரிட்டிஷ்காரன் உள்ள நுழைஞ்சான்ல 1600 சொச்சத்துல. ஆங்கிலேயர் வருகை, முகலாயர், அதையும் எப்படி சொல்லணும்? முகலாயர் வருகைன்னு சொல்லணும்ல. 1500 சொச்சத்துல முகலாயர் வர்றான். பாபர் உள்ள வர்றார். அவர் தான் ஃபர்ஸ்ட் முகலாய மன்னர். அவனும் வெளிநாட்டில இருந்து வர்றான், இவனும் வெளிநாட்டில இருந்து வர்றான். ஆங்கிலேயர்களை பற்றி சொல்லுகிற பொழுது ஆங்கிலேயர் வருகை, முகலாயரை பற்றி சொல்லுகிற பொழுது முகலாயர் படையெடுப்பு. அந்த சொல்லுல பத்தில எப்படி உள்ள வைக்கிறான்? குப்தர்கள் காலம் பொற்காலம் நிறுவுக. பள்ளிக்கூடத்தில் கேள்வி. குப்தர்கள் என்பவர் அவர்களுடைய வரலாற்று வாரிசுகள் தான் இவர்கள். அதனால குப்தனை தூக்கி பிடிக்கணும், குப்த தலைமுறையை. கேள்வி எப்படி வைக்கிறான்? குப்தர்கள் காலம் பொற்காலமா, இப்படித்தானே கேட்கணும். அதைத்தான் நம்ம எழுதணும். அந்த ஆப்ஷனை கொடுக்கறது இல்ல பள்ளிக்கூடத்து கேள்வித்தாள். எப்படி? குப்தர்கள் காலம் பொற்காலம் நிறுவுக. இவர் நிறுவத்தான் செய்யணும். அது பொற்காலம் தான், அதுல டவுட் இல்ல. அதுக்குரிய ஆதாரத்தை மட்டும் வை. எத்தனை சூழ்ச்சி பாருங்கள் உள்ள, சொற்களில் சூழ்ச்சி. நமக்கே தெரியாது. அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நாளடைவில் இதையெல்லாம் படிச்சு தான் இன்றைக்கு இருக்கிற மேலிருந்து கீழ் வரைக்கும் எக்கச்சக்கமான அதிகாரிகளுடைய உள்ளத்தில் முஸ்லிம்கள் குறித்த வெறுப்புணர்ச்சி வளர்ந்திருக்கிறது என்றால் அவர்கள் அறியாமலே அவர்களுடைய உள்ளத்திலே புகுத்தப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு இது. இந்த உண்மை சொல்லப்பட்டால் கண்டிப்பாக அவர்கள் மனம் மாறுவார்கள். இப்படிப்பட்ட தியாகிகளையா, தேசப்பற்றாளர்களையா நாம் வெறுக்கிறோம்?
நாட்டிற்காக உயிர் கொடுத்த மக்களையா? அவ்வளவு ஏன்? நாடு விடுதலை அடைகிற பொழுது உங்களுக்காக ஒரு தேசம் என்று அறிவிக்கப்பட்ட நேரத்திலே எங்கள் தேசத்தை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம் என்று தேசப்பற்றை நிரூபித்த சமூகம் இல்லையா முஸ்லிம்கள்? வேறு எந்த சமூகத்திற்காவது உங்களுக்காக ஒரு நாடு என்று சொன்னால் உட்கார்ந்துகிட்டு இருப்பானா? யூதனுக்கு என்று ஒரு நாடு என்று அறிவித்தார்கள். மொத்த உலகத்தில் இருக்கிற யூத பயிலும் போய் இறங்கலாம். இஸ்ரேல்ல, இந்தியாவில் இருக்கிறவன் போனான், இலங்கையில் இருக்கிறவன் போனான், சிங்கப்பூர்காரன் போனான், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி எல்லா நாட்டில இருந்து ஓடி போனான். எதற்கு? யூதனுக்காக ஒரு நாடு. அங்கே யூதன் தான் பிரதமர், யூதன் தான் ஜனாதிபதி, யூதன் தான் எஸ்பி, யூதன் தான் கமிஷனர், யூதன் தான் கான்ஸ்டபிள், யூதன் தான் எல்லாமும். அங்கே நான் வசிக்க போகிறேன் என்று ஓடினான். எல்லா சாதிக்கும் சனத்துக்கும் இருக்கிற உணர்வு. இந்த பரீட்சை எங்களுக்கு வைக்கப்பட்டது. பாகிஸ்தான் தேசத்தை பிரிக்கிறோம். அங்கே ஜனாதிபதி முஸ்லிம், பிரதமர் முஸ்லிம், கமிஷனர் முஸ்லிம், காவல்துறை அதிகாரி முஸ்லிம், ஒரு கான்ஸ்டபிள் இருந்து உயரதிகாரி வரை அனைவரும் முஸ்லிம், ஆட்சியாளர்கள் முஸ்லிம், பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம், சட்டமன்ற உறுப்பினர் முஸ்லிம், எங்கு பார்த்தாலும் அதிகாரம் முழுக்க முழுக்க முஸ்லிம்களின் கைகளில் என்று சொல்லப்பட்ட நேரத்திலே நாங்கள் போனோமா? நீ இருந்துட்டு போடா, எங்க அப்பம்பாட்ட உருவாக்கின நாட்டை விட்டு நான் ஏன் வரணும் என்றிருந்த ஒரு சமூகத்தை தீவிரவாதிகளாக, சகிப்புத்தன்மையற்றவர்களாக, தேசப்பற்றில்லாதவர்களாக, வரலாறுகளை திரித்து 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 உருவாக்கப்பட்ட மனோபாவம் இது. உண்மை செய்தி இல்லை. முஸ்லிம்களை பற்றி கொல்லப்பட்டிருக்கிற எண்ணமெல்லாம் கடுகளவிற்கு உண்மை இல்லை. இன்றைக்கும் வேலை செய்கிறார்கள். அதுவும் இன்றைக்கு மத்தியிலே பாஜக பொறுப்பேற்றுக் கொண்ட நாளிலிருந்து முஸ்லிம்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்பதற்காக கடும் பிரயத்தனம். சிறுபான்மையினரை குறிவைத்து தாக்குதல், மாட்டிறைச்சி விவகாரம் உலக அரங்கில் இந்தியாவிற்கு தலைகுனிவு. ஒரு பக்கம் மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்வார்களாம், ஆனால் மாட்டுக்கறி சாப்பிடுகிறவர்களை அடிப்பார்களாம், உதைப்பார்களாம், கொல்லுவார்களாம். உண்மையிலே மாட்டின் மீது இருக்கிற பக்தி என்று நினைக்கிறீர்களா? பக்தியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எல்லாம் அரசியல், முஸ்லிம் வெறுப்பு, சிறுபான்மை எதிர்ப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. ஜெய்ப்பூர்ல கோசாலையில 500 பசுமாடுகள் செத்து போய் அப்படியே லாரியை அள்ளி தூக்கி குப்பையை கொட்டுற மாதிரி கொட்டுறான். மாட்டை பாதுகாக்கிற நீ பாதுகாக்கிற லட்சணம் இதானா? பசுமாட்டின் மீது பக்தி இருக்கும் என்றால் எத்தனை பசுமாடு ரோட்ல தெரியுது, எச்சியலை தின்னுகிட்டு தெரியுது. கேட்டா கோமாதாங்கிற, மாதா தானே, மாதான தாய் தானே, உங்க அம்மா தானே, எல்லாத்தையும் சொல்லல. இதை வைத்து அரசியல் நடத்துகிறவர்களை பார்த்து கேட்கிறேன். கோ மாதா தானப்பா, மாடு உங்க அம்மா தானப்பா, உங்க அம்மா வேண்ட தெருவுல எச்சியலை திங்க விட்டுருக்க, கூட்டு போய் வீட்டுல வச்சு தலைவாழை விரிச்சு சோறு போடு உங்க அம்மாவுக்கு. அடே நீ மட்டும் ஏசிய போட்டு பேனை போட்டு ரூமுக்குள்ள சொகுசா படுக்கிற, உங்க அம்மாவை கொசுக்கடியில சாக்கடைக்கு பதில் ரோட்ல விட்டுருக்குற, தூக்கி கொண்டு ரூம் பெட்ரூம் கட்டி போடுங்க அம்மாவுக்கு, போட்டியா? எல்லாம் வெற்றி அரசியல், உண்மை கிடையாது, நிஜமான பக்தி கிடையாது. நான் சொல்லல, விவேகானந்தர் சொல்றார். அவர்கள் தூக்கி பிடிக்கிற விவேகானந்தர் அவர்களிடத்தில் ஒருவர் வருகிறார், நான் பசுக்களை பாதுகாக்கிறவன் என்று சொல்லுகிறார். விவேகானந்தர் கேட்கிறாரு, அப்படிங்களா ஐயா, இப்ப நம்ம ஊர்ல ஒரு பஞ்சம் வந்துச்சே, லட்சக்கணக்கான பேர் செத்து போனாங்களே, அப்ப நீங்க அந்த மக்களுக்காக ஏதாவது பண்ணீங்களா? இல்லைங்க, நமக்கு அதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம், அவங்க செஞ்ச கர்ம வினை, அதனால அவங்க செத்து போயிட்டாங்க, நம்ம பசுக்களை தான் பாதுகாப்போம். ஏன்னா பசுக்கள் நம்முடைய மாதாக்கள் இல்லையா, அன்னையர்கள் இல்லையா? அப்ப இவர் சொல்றாரு, லட்சக்கணக்கான மனிதர்கள் செத்தாலும் கண்டுகொள்ள மாட்டோம், பசுக்களைத்தான் நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்லுகிற உங்கள் கொள்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை. கர்ம வினையினால் பஞ்சத்திலே அவர்கள் செத்து போனது உண்மை என்றால், இந்த பசுக்கள் மீது நடத்தப்படுகிற அறுப்பு வேலைகளுக்கும் கர்ம வினையே காரணம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாமே. சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நீங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டியே, ஏன்னா உங்களை மாதிரியான புத்திசாலிகளுக்கு கோவை தவிர வேறு யார் தாயாக இருக்க முடியும்? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? அடே நீ மாட்டுக்கு பிறந்த வேற போ அப்படிங்கிறார். அப்படி அதுல எதுவும் கோபகமா வந்துச்சுன்னா விவேகானந்தர் சிலை இருக்குது,
மண்டபம் இருக்குது, விவேகானந்தர் பத்தியான நிறைய இருக்குது, அது என்ன பண்ணணுமோ பண்ணிக்காது. அவர் சொன்னது, நான் சொன்னது இல்லை. வந்து உட்கார்ந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரச்சனை, முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனை. வந்தே மாதரம் சொல்லு, பாரத் மாதாக்கு சொல்லு. நான் ஏன்டா சொல்லணும்? வந்தே மாதரம் சொல்லிவிட்டு அந்த கடவுளை கும்பிடுறேன் இந்த கடவுளை கும்பிடுறேன் எழுதி வச்சிருக்க. நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் கும்பிட மாட்டேன் என்பது என் கொள்கை. என்ன கொண்டு போய் நீ காளியை கும்பிடு மாரியை கும்பிடுனா அந்த பாட்டு அப்படிதான் சொல்லுது. பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்ற அந்த மாதா முதல்ல காட்டு. பாரத் மாதாக்கு ஜெயம், பாரத மாதாவை, பாரத மாதா வாழ்க. எங்க இருக்கு அந்த மாதா? எங்க அம்மா தெரியுது, உங்க அம்மா தெரியுது, அந்த பாரத அம்மா எங்கடா காட்டுறா? அத சொல்ல மாட்டேன்னு சொன்னாராம் அசதுத்தீன் ஓய்சி. நாக்க எடுத்துட்டு வா 1 கோடி வாங்குறான். காதி பயங்கரவாதி. தௌஹீத் ஜமாத் மறு அறிவிப்பு விட்டது, நீ நாக்கையெல்லாம் எடுக்க வேண்டாம், அறுக்க வேண்டாம். அந்த ஆளு தலையில இருந்து ஒரு மைத்த புடிங்கிட்டு வா. அது மாதிரி டபுள் இருந்துச்சு. அமீர்கான் சொன்னாரு, என் முஞ்சாச்சி இந்த நாட்டில் வாழ்றதுக்கு பயமா இருக்குங்கிறா, அதனால வெளியூருக்கு போயிடலாமா வேற நாட்டு குடியேறலாமான்னு பயமா இருக்குன்னாரு. நாட்டை இழிவுபடுத்தி விட்டான். யாரு போய் அமீர் கானுடைய கண்டத்தில் அடிச்சுட்டு வர்றானோ அவனுக்கு 1 லட்சம் தான் சிவசேனா தலைவர். தௌஹீத் ஜமாத் மறுநாளே அறிக்கை விட்டுச்சு. அறிக்கை விட்ட அவன் கண்டத்திலே அடிச்சுட்டு வர்றானோ அவனுக்கு 2 லட்சம் ஆனுச்சு. நீ வா, நீ வர்ற ரூட்ல நாங்களும் வர்றோம். கேஸ்னா 2 பக்கமும் தானே, கைதுனா 2 சந்திச்சுக்குவோம். பகவத்கீதையை தேசிய நூலாக்குவோம். அது என்ன ஒரு குறிப்பிட்ட மதத்தவருடைய நூல் இல்லையா? எங்களுக்கு குர்ஆன் இருக்கு, ஒருத்தனுக்கு பைபிள் இருக்கு, ஒருத்தனுக்கு குரு கிரந்த் இருக்குது. நூற்றுக்கணக்கான வேதங்கள் வேதமாக மதிக்கப்படுகிற காலத்தில் பகவத்கீதையை மட்டும் நான் தூக்கி வச்சு கொண்டாடுவோம்னா? அதான் அழகா ஒருத்தர் கேட்டாரு, கிருஷ்ணனின் கீதை தேசிய நூல் என்றால் கிருஷ்ணனின் லீலை தேசிய விளையாட்டாக அறிவிக்கப்படுமா? கிருஷ்ண லீலைனா என்ன? பொம்பளையில குளிச்சுக்கிட்டு மரத்துக்கு மேல இருந்து எட்டிட்டு பார்க்கணும், துணியெல்லாம் தூக்கிட்டு ஓடிடணும், எல்லாம் செய். இறுதியாக நாங்கள் சொல்வது அதுதான். முஸ்லிம்களுக்கு எதிராக அறிவிக்கப்படாத யுத்தத்தை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள், பிரகடனப்படுத்தப்படாத போரை நீங்கள் தொடுத்திருக்கிறீர்கள். இது போன்ற அடக்குமுறைகளால், எதிர்ப்புகளால், கலவரங்களால், உயிர் பலிகளால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. குறித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அடக்கத்தான் இந்த இஸ்லாம் ஆழமரமாக வேரூன்றி வளரும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். இறைவன் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் ஜோதியை தங்கள் வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த காபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஜோதியை பூரணப்படுத்தியே தீர்வான். ஒரு நாள் இஸ்லாம் ஜெயிக்கும் என்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.